தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் காந்தியவாதி சசி பெருமாள், மது ஒழிப்பு போராளிகள், அதன் மாநில ஒருங்கிணைப்பாளர் திரு சுந்தர் அவர்களோடு நாம் நிறைய விஷயங்கள் பேசலாம். மதுவினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், அதன் தாக்கங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. சமீபத்தில் மாணவர்களிடையே அதிகரித்து வரக்கூடிய இந்த போதை பழக்க வழக்கங்கள், கஞ்சா உள்ளிட்ட போதை மாத்திரைகள், அதை ஆங்காங்கே மாணவிகள் உட்கொண்டு வெளியில் வரக்கூடிய நிறைய சமூக வலைத்தள காட்சிகள் மனதை பதபதைக்க வைக்கிறது. இந்த மது ஒழிப்பு தொடர்பாக களத்தில் பல்வேறு அமைப்புகள் போராட்டங்கள் மூலமாக தங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்து வருகிறார்கள். ஒற்றை தீர்வான மது ஒழிப்பு மட்டும்தான் இதற்கான நிரந்தர தீர்வை தர முடியும் என்று அனைவராலும் இந்த ஒரு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இருப்பினும் பூரண மது ஒழிப்பு அல்லது மதுவிலக்கு சாத்தியமில்லையா என்பன போன்ற பரஸ்பர கருத்து மோதல்களும் இங்கு தொடர்கதையாகி வருவதை நாம் பார்க்கிறோம். இப்படியான ஒரு சூழலில்தான் இது தொடர்பாக பேசவிருக்கிறார் நம்முடன் திரு சுந்தர் அவர்கள். அவரை வரவேற்று நாம் நிகழ்ச்சிக்குள்ளாக செல்கிறோம். வணக்கம் சுந்தர். வணக்கம் ஐயா. மது தொடர்பாக ஆயிரக்கணக்கான உரையாடல்கள், லட்சக்கணக்கான நேர்காணல்கள், இது ஒரு பெரிய பேசுபொருளாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இன்று நேற்றல்ல, இது பெரும் பயணத்தை தன்னகத்தை வைத்துள்ளது இந்த மது விஷயங்கள். ஆனால் சமீபத்தில் மாணவர்களிடையே அதிகரித்து வரக்கூடிய இந்த போதைப் பழக்கங்கள், கஞ்சா உள்ளிட்ட போதைப்பொருள், மாத்திரை வடிவிலான போதைப்பொருள் அப்படின்னு நம்ம ஆங்காங்கே பார்க்கக்கூடிய காட்சிகள், குறிப்பாக அந்த போதை நிமித்தமாக சக மாணவர்களிடையே எழக்கூடிய அந்த மோதல்கள் இப்படின்றது நம்முடைய சிறு வயதில், உங்களுடைய பள்ளி நாட்களில், என்னுடைய பள்ளி நாட்களில் இவ்வாறெல்லாம் நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. ஆனால் இப்போ பள்ளிகளில் மாணவர்களிடையே அதிகரித்து வரக்கூடிய இந்த போதைப்பொருள், ஒட்டுமொத்தமாக இந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய இந்த போதை கலாச்சாரம், இது சொல்ல முடியாத அளவிற்கான பாதிப்பை ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறது. இது அடுத்த கட்டம் எப்படி போகும் அப்படின்னு நினைச்சாலே நமக்கு மனது பதைபதைக்கிறது என்று தான் நாம் குறிப்பிட வேண்டும். ஸோ இப்படியான ஒரு சூழலில் மது ஒழிப்பு போராளிகள் மது ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு உன்னத நோக்கத்தை வைத்து கொண்டு போராடக்கூடிய உங்களை போன்ற கள போராளிகள் இந்த விவகாரங்களை எப்படி பார்க்குறீங்க சுந்தர்? குறிப்பாக போதை கலாச்சாரங்கள் இன்றைக்கி ரொம்ப தலைவிரித்து ஆடுது. அது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை யாரையுமே விட்டு வைக்கவில்லை. நீங்கள் சொன்னது போல் ஒரு காலத்தில் நம்ம இளம் பிராயத்திலலாம் அந்த மாதிரி ஒரு தவறான தீய பழக்கங்கள் செய்கிறதுக்கு, ஒரு சாராயம் குடிக்கிறது, ஒரு மது குடிக்கிறது, ஒரு பீடி குடிக்கிறது, இந்த மாதிரி இதெல்லாம் மறைவாக இருந்து செய்வாங்க. வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது, பார்த்தா நம்மளை பெரியவங்க ஏதாவது தவறாக நினைப்பாங்க, நம்மளை திட்டுவாங்க அப்படின்ற ஒரு பயம் இருந்துச்சு. அவங்க மேலே ஒரு மதிப்பு பெரியவங்கள்ட்ட ஒரு இது இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கி வெளிப்படையாகவே ஒரு சிறுவர்கள் கூட அது ஒரு திறந்த வெளியிலே ஒரு பீர் சரக்கு அடிக்கிறோம், ஒரு சமூக வலைதளங்களில் போடுறாங்க. அப்படிங்கிற மாணவிகள் கூட நீங்க பார்க்கலாம். குறிப்பா மாணவிகள் கூட ஒரு பேருந்தில் பயணிக்கும் பொழுது ஒரு பள்ளி, அதுவும் பள்ளி வளாகத்துக்குள்ளேயே இருக்கிற அந்த ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம். அப்படி பார்க்கும் பொழுது இது எந்த கலாச்சாரம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்குது? அப்போ தலைமுறைகளுடைய வருங்கால தலைமுறையுடைய நிலை இப்போவே எப்படின்னா, இன்னும் வர சூழல்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம நல்லா உற்று கவனிக்க வேண்டியணும். ஆழமாக நம்ம சிந்திக்க வேண்டியது இருக்குது. எதுக்கு இந்த மாதிரி சூழல் இந்த பிள்ளைகளுக்கு யார் மூலம் எப்படி வருகிறது? இதுக்கு இந்த சமூக கட்டமைப்பு, இந்த அரசியலுடைய சூழல், இந்த அரசாங்கம் அதை எப்படி அவங்கள நடைமுறையை படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன மாதிரி அவங்கள பாதுகாப்பை ஏற்படுத்தியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நிறைய கேள்விக்குறிகளோடு தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இது வளர்கிற தலைமுறைகள் மீது நம்ம குற்றம் சொல்லியோ குறை சொல்லியோ எதுவுமே கிடையாது. இந்த பிள்ளைகள் அதான் சொல்லுவாங்க, ஒரு சிறு பிள்ளைகள், ஒரு குழந்தைகள், இவர்கள் ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது தான் அந்த தவறுகளும் தனக்கு உள்ள வர்றதுக்கான ஒரு வாய்ப்பை நம்மளே ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அதான் சொல்லுவாங்க, என் பிள்ளை கெட்ட வார்த்தை பேசுது, அந்த பிள்ளை பாரு என்ன மாதிரி பேசுது, கெட்ட வார்த்தை, அது கெட்ட வார்த்தை பேசுதா இல்லை கேட்ட வார்த்தைகளை பேசுதா, அதுதான் பார்க்கணும். நீங்கள் ஒரு பிள்ளைகளை வீட்டில் இருக்கும்போது அந்த குழந்தைகளுக்கு முன்னாடியே அவங்க வீட்டில் இருக்கிற ஆண் மகன்கள் தகப்பனாக இருக்கட்டும், இல்லை வேறு குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், வச்சு குடிக்கிறது, சிகரெட்டு குடிக்கிறது, பீடி குடிக்கிறது, அதெல்லாம் அந்த பிள்ளைகளுக்கு சரியான ஒரு நல்ல ஒரு வழியை ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னு சொல்ல முடியுமா? அந்த பிள்ளைகளையே போய் கடைக்கு அனுப்பி போய் சிகரெட்டு வாங்கிட்டு வா, பீடி வாங்கிட்டு வா,
அப்படின்னு சொல்கிறது, பையனை போய் அனுப்பி போய் டாஸ்மாக் கடையில் போய் பாட்டில் வாங்கிட்டு வா அப்படின்னு அனுப்புறது. அப்போ இவன் அந்த பிள்ளைக்கு வந்து அந்த ஒரு சீரழிவை வந்து இவர்களே ஏற்படுத்துறதுக்கான ஒரு நிலையை தானே பார்க்கக்கூடியதாக இருக்குது. அதுவும் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் சென்னை போன்ற ஒரு சில முக்கியமான வெளிப்புறமான ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம். பெரிய அந்த மால் பகுதியில் கூட வந்து வெளிப்புறமாக நான் சொல்ல வரேன். ஏதோ பப்புகளை இந்த மாதிரி இடத்துல தான் வந்து பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இது போன்ற ஒரு பார்களில் தான் வந்து இந்த மாதிரி ஆணும் பெண்ணும் வந்து ஒரு கலாச்சார சீரழிவுக்கு உள்ளே நடந்துக்கிட்டு இருக்குது அப்படிங்கிற இருக்கிற நிலை மாறி இன்னைக்கு திறந்த வெளிகளிலேயே வந்து ஒரு பெண் வந்து சிகரெட்டு குடிக்கிற ஒரு சூழல் வந்து நம்ம நாள்தோறும் நம்ம பல இடங்களில் நம்ம பார்க்க முடியுது. அது நல்லா படித்த ஒரு நவநாகரிகமான ஒரு பெண்ணாகவே இருக்குது. அப்போ இந்த என்ன மாதிரி இந்த சூழ்நிலை எங்கே போய்கிட்டு இருக்குது? பல செய்தி தரவுகளை கூட நீங்கள் ஆராய்ந்து பார்த்தாவே தெரியும். பொது இடங்களில் பெண் பிள்ளைகள் வந்து குடித்து ரொம்ப போதை தலைக்கு ஏறி எப்படி அநாகரிகமாக நடந்துக்கிட்டாங்கிற பழைய தரவுகளை எடுத்துக்கலாம். சுந்தர், அதாவது சரி தவறு என்பதெல்லாம் இப்போ கடந்து அது வந்து ஒரு ஃபேஷனேட் ஆயிடுச்சு இல்லை? ஆமாம், இதான் சொல்ற மாதிரி சமூக வலைத்தளங்களில் அந்த பாட்டிலை கையில் வைத்து போஸ்ட் போடுற கல்ச்சர் உருவாகிட்ட போது அதை பார்த்து எல்லாமே சியர்ஸ் சொல்கிற மாதிரியான ஒரு 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 ஃபேஷனேட்டாக ஆயிடுச்சு இல்லை? அப்போது அது 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 தவறு என்பதையெல்லாம் இப்போ இந்த உளவியல் வந்து கடக்க ஆரம்பித்து விட்டதோ அப்படின்னா நமக்கு அச்சப்பட தோன்றுகிறது. இந்த சமூகம் அவங்களுக்கு அப்படி ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அதாவது இந்த சிறு பிராயத்தில் இருக்கிற பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை வந்து இந்த சொசைட்டி வந்து ஒரு சரியான ஒரு கட்டமைப்பை, ஒரு ஒழுக்கமுள்ள ஒரு நல்ல ஒரு சூழலை உருவாக்கி கொடுக்கறது அந்த பெற்றோருடைய சார்ந்த பொறுப்பு இருக்குது, இந்த சமூகத்துடைய பொறுப்பு இருக்குது, அவர்கள் படிக்கக்கூடிய அந்த பள்ளி சார்ந்த கல்வி நிலையங்களுடைய பொறுப்பும் இருக்குது இல்லை? ஆனால் அவர்கள் இந்த பிள்ளைகளை எப்படி வழி நடத்துகிறாங்க, அவர்களுக்கு என்ன மாதிரி ஒரு பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது பார்த்தா நிறைய கேள்விக்குறிகள் தான் இருக்குது. எல்லாமே ஒரு வணிகத்தன்மையாக தான் இந்த பிள்ளைகளை பயன்படுத்த பார்க்குறாங்களே தவிர அவர்கள் இந்த நாட்டினுடைய வருங்காலத்துடைய தலைமுறைகள் அவர்கள் பாதுகாக்கப்படியவர்கள் அப்படிங்கிற ஒரு சூழல் இங்கே காண முடியவில்லை. இப்போ குறிப்பாக போதைங்கிற ஒரு கலாச்சார சீரழிவுனால வந்து தலைமுறைகள் பாதிக்கப்படுறாங்க. ஆனால் மாணவர்கள் இதில் எந்தெந்த விதத்தில் பாதிக்கப்படுறாங்கிற ஒரு சில சம்பவங்கள் இப்போ நடந்த ஒரு சில தினங்களாக சில வாரங்களாக நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா? அந்த சம்பவங்களை வச்சு நம்ம வெளிப்படுத்துவோம் எந்தெந்த விதத்தில் அந்த மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு. இப்போ நம்ம பாளையங்கோட்டை பகுதியில் ஒரு 8ஆம் வகுப்பு மாணவர் பள்ளியிலேயே சக மாணவனை வந்து அருவாளால் வெட்டி காவல் நிலையத்தில் போய் சரண்டர் அடைந்தார் அப்படிங்கிற ஒரு செய்தி வந்து பரவலாக இங்கே வந்து ஒரு சில நாட்களாக நீங்கள் வெளியில் வரதை நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த செய்திகளை. ஒரு 8ஆம் வகுப்புடைய மாணவனுடைய மனநிலை அது எதற்காக அப்படி வருகிறது, அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறது நம்ம வந்து ஆழமாக யோசிக்க வேண்டியது இருக்குது அல்லவா? இந்த சம்பவம் இதுதான் முதல் அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுக்கு முன்ன அதே பகுதியில் எடுத்துக்கணும்னு சொன்னால் நாங்குநேரி பகுதியில் சேர்ந்த ஒரு மாணவன் அவனுடைய வீட்டுக்கே சென்று சக ஒரு வாலிபன் அவனுடைய தோழமையை சார்ந்தவர்களே வந்து அந்த மாணவனை வந்து வெட்டப்பட்டு தாக்கப்பட்டார் என்கிற ஒரு செய்தி வந்து கடந்த காலத்தில் ரொம்ப பரபரப்பாக பேசப்பட்டது. இன்னும் சில வாரங்களுக்கு முன்னால் இதே வைகுண்டம் பகுதியில் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் ஒரு மாணவரை வந்து பேருந்தில் பயணித்த அந்த மாணவரை அவன் கபடி விளையாட்டில் நல்லா விளையாடக்கூடிய ஒரு வீரர், அவன் மீது வந்து மிகப்பெரிய அந்த கோபத்தின் விளைவாக எப்படி அவன் வந்து எங்களுக்கு எதிராக நல்லா விளையாடுவான் அப்படிங்கிற ஒரு வக்கிர புத்தியோட சக மனிதர் அவனை சார்ந்திருக்கிற அந்த வயதுடையவர்களை வந்து பேருந்தில் பயணித்தவனை இழுத்து அவனை வந்து வெட்டி தாக்கப்பட்டிருக்கிற ஒரு நிலையை வந்து நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி சம்பவம்லாம் தொடர்கதையாக நடந்துகிட்டு இருக்குது. இந்த நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த பாளையங்கோட்டை, நாங்குநேரி உள்ளிட்ட அந்த அந்த இந்த சம்பவங்கள், குற்ற சம்பவங்கள் எல்லாம் செய்திகளாக வெளிவந்தது. ஆனால் செய்திகளாக பதிவு செய்யப்படாமல் இங்கொன்றும் அங்கொன்றுமாக நடைபெறுவது ஏராளம் சொல்ல வர. அதில் அதாவது பொதுவெளியில் வந்து விட்டதால் நம்ம விவாதிக்கிறோம். ஆனால் இந்த நொடி வரை நான் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நொடியிலும் கூட ஆங்காங்கே இப்படியான சம்பவங்கள் அரங்கேறி கொண்டு தான் இருக்கிறது. ஆமாம், அப்போ அவங்களுக்கு மாணவர்களுக்கு என்ன வழிமுறையை இவங்க ஏற்படுத்தி இருக்கிறாங்க? அதாவது அந்த செய்திகளாக வந்ததுனால அதை பற்றி நம்ம என்ன ஏற்படுத்த வேண்டும் சொல்றீங்க சுந்தர்? ஆமாம், ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு வந்து ஒரு அருவாளை எடுத்து சக மாணவனை வெட்டக்கூடிய ஒரு மனநிலை வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு சக மாணவனை வீட்டுக்கே போய் வந்து அந்த இடத்துல வந்து அவன் அருவாவை கொண்டு போய் அவனை தாக்குறதுக்கு நாங்குநேரியில் உள்ள அந்த மாணவனுக்கு அந்த நிலை வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? ஒரு கபடி விளையாண்ட ஒரு விளையாட்டு வீரனை வந்து அவன் நல்லா விளையாடுறான் அப்படிங்கிற ஒரு சூழலுக்கு வந்து சக மாணவனே வந்து அவன் மீது வந்து பேருந்தில் பயணித்தவனை இழுத்து வந்து வெட்டுறதுக்கு அந்த சூழல் வந்திருக்குன்னா அதுக்கு என்ன காரணம்? இந்த 3 பேரும் இந்த வெட்டப்பட்டவர்களும் ஒடுக்கப்பட்ட மாணவர்களாக இருக்கிறார்கள், ஒரு சிறுபான்மை மாணவர்களாக இருக்கிறார்கள். இந்த நிலைக்கு யாரு காரணம்? அவர்களுக்கு இந்த வயதிலே இந்த அருவாவை எடுத்து வெட்டக்கூடிய அந்த ஒரு வக்கிர புத்தியும் ஒரு வன்முறைய தன்மையும் கொடுக்கறதுக்கு யார் காரணம்? ஏன் காலங்காலமாக தொடர்ந்து கொண்டு இருக்கிறது?
இதை நம்ம நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும். இது கடந்த காலத்தில் கூட வந்து ஒரு நீதிபதியினுடைய தலைமையில் வந்து இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்காக என்னென்ன வழிமுறைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு நீதி விசாரணை கமிட்டியை ஆரம்பிச்சாங்க. அதன் மூலம் அறிக்கையை தயார் பண்ணி இந்த மாதிரி சம்பவங்கள் வந்து நடக்காமல் இருக்கிறதுக்கான வழிமுறைகளை ஏற்படுத்தியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அரசு சொல்லி இருக்குது. ஆனால் அது நடைமுறைப்படுத்தப்பட்டு அது சரியாக கையாளப்படுகிறது என்று சொல்ல முடியுமா? அப்படி சொல்லப்பட்டிருந்தால் எதுக்காக இந்த மாதிரி சம்பவங்கள் தொடர்ந்து மாணவர்களுக்கு இந்த மாதிரி பாதிப்புகள் வந்துகிட்டு இருக்குது? ஏன்னா அந்த நீங்கள் குறிப்பிட்ட அந்த நீதிபதி அறிக்கை என்ன சொல்லுது, என்னென்ன நடைமுறைப்படுத்தப்படவில்லை சுந்தர்? அதாவது இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு காரணம் வந்து குறிப்பாக மாணவர்கள் வந்து சாதிய தன்மையுடன் அவர்கள் இருந்துக்கிறார்கள். அதுக்காக தான் வந்து அந்த கையில் வந்து அந்த அடையாளம் இந்த சாதிங்கிற இந்த நம்ம இந்த சாதிய சிக்கல்கள் அல்லது இந்த சாதி ஏற்றத்தாழ்வுகளால் ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் நம்ம பேசுவதற்கு முன்னால் மதுவினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் என்ன, அது இந்த குற்றங்களோட நம்ம எப்படி தொடர்புபடுத்தி பார்க்கலான்னு சொல்றீங்க? அதாவது போதைங்கிறதே வந்து அவனை சிந்திக்க விட முடியாமல் வந்து ஒரு எப்படின்னு சொன்னால் ஒரு சிந்திக்க விடாது முதல்ல. அதுவும் அந்த இப்போ கஞ்சா போன்ற போதைகள்லாம் வந்து இலகுவாகவே வந்து மாணவர்களுக்கு வந்து சாதாரணமாக வந்து கிடைக்குது. ஒரு படிக்கிற மாணவன் கையில் வந்து கிராமப்புற பகுதியில் கூட எடுத்தோம்னு சொன்னால் மாணவர்களுக்கு வந்து கஞ்சா வந்து புழக்கம் வந்து அதிகரித்து விட்டது. அப்போ அந்த கஞ்சா புழக்கத்துக்கு அவன் அடிமையாகும் பொழுது வந்து அவன் தன் நிலையை மறந்துறான். அவன் என்ன செய்ய போகிறான் அப்படிங்கிற ஒரு சூழலே வந்து அவனை அறியாமையே அந்த தவறுகள் பல செய்கிறதுக்கு வந்து அவன் வந்து அந்த குற்றங்களுக்கு ஆளாகிறான். பல திருட்டு சம்பவங்களில் ஈடுபடுறான், பல பாலியல் வன்கொடுமை செய்யக்கூடிய அந்த தன்மைக்கு உள்ளாகிறான், பல வன்முறைகள் சம்பவங்களுக்கு செய்கிறதுக்கு உள்ளாகிறான். இதுக்கான ஒரு காரண சூழல் எல்லாமே இந்த போதைகள் வந்து ரொம்ப காரணமாக இருக்குதுங்கள்ல. அரசால் விற்கப்படுகின்ற டாஸ்மாக் மது விற்பனை கூடம், அதில் வந்து 18 வயதிற்குட்பட்டவர்களுக்கு மது விற்கக்கூடாது அப்படின்னு அங்கே ஒரு எச்சரிக்கை வாசகம் ஒவ்வொரு கடையிலும் ஒட்டப்பட்டிருக்கிறது. அதை மீறி மாணவர்களுக்கு இந்த மது கிடைக்குதா கிடைக்கலையா என்பதை கடந்து இதெல்லாம் ஓரமாக தள்ளுங்க, அங்கங்கே கஞ்சாவே ரொம்ப எளிமையாக சுலபமாக கிடைக்குதுன்னு சொல்றீங்களா? கிடைக்குது, அந்த பகுதி காவல் நிலையம் தானே பொறுப்பேற்க வேண்டும். காவல் நிலையத்தோட செயல்பாடுகள் வந்து திருப்திகரமாக இல்லைன்னு சொல்ல வரீங்களா? அதில் உண்மை எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அவங்க கட்டுப்படுத்திட்டோம்னு சொன்னால் வந்து எப்படி அப்போ கஞ்சா வந்து சமூகத்தில் வந்து கிடைச்சிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து. அதே மாதிரி வந்து இப்போ 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு இந்த டாஸ்மாக் கடையில் வந்து மது விற்பனை கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே, அதை ஒழுங்காக வந்து நடைமுறைப்படுத்துகிறாங்களா? எந்த சிறு 18 வயதுக்கு உள்ளவர்களை வந்து கடையில் போயிட்டு வந்து மது பாட்டில் வந்து வாங்காமல் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அங்கே ஏதாவது வந்து அவங்க சரியான நபர்கள் நிறுத்தி வந்து அதை ஆராய்ந்துக்கிட்டு இருக்கிறாங்களா? யார் போனாலும் மது பாட்டில் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையை தான் நம்ம பார்க்குறோம். அதுவும் சொல்ல போனோம்னு சொன்னால் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய நம்பர் 1 என்று சொல்லக்கூடிய மாண்புமிகு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்கள்? நான் இந்த பிள்ளைகளுக்கு அப்பா, தமிழ்நாட்டினுடைய தலைமுறையினுடைய அப்பா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அப்பா என்று சொல்லக்கூடியவர்கள் போதைகளை வந்து ஃபுல்லாக தலைமுறைகளுக்கு ஃபுல்லாக கிடைக்கிற வழிவகை தான் செஞ்சு கொடுப்பாங்களா? 24 மணி நேரமாக வந்து போதைகள் கிடைச்சிக்கிட்டு தாங்க இருக்குது. டாஸ்மாக் கடைகள் வந்து இந்த நேரத்திலிருந்து இந்த நேரம் வரை தான் விற்பனை நேரம் இருக்குது. விடுமுறை நாட்களில் வந்து அரசு விடுமுறை நாட்களில் வந்து மதுபான கடைகள் கிடையாது, திறக்கப்படாது அப்படின்னு இருக்குது. ஆனாலும் அன்றைக்கு வந்து எந்த மதுபானங்கள் கிடைக்காம இருக்குதுங்களா? 24 மணி நேரமும் மதுக்கடைகளில் வந்து மதுபானங்கள் கிடைக்கிற சம்பவம் நடக்குதுங்களா இல்லைங்களா? அது எவ்வளோ யாருடைய ஆதரவில் நடந்துகிட்டு இருக்கு? அது பின்னாடி இருக்கக்கூடியவர்களுடைய அதிகாரத்தில் இருக்கிறவங்க அரசாங்கம் கவனமாக தெளிவாக இருக்கிறது. இங்கு அரசாங்கம் மது விற்கவில்லை, அதை மீறி கள்ளச்சந்தையில் மது விற்கப்படுகிறது. அதை தடுப்பதற்கு காவல்துறையினர் இருக்கிறார்கள், மதுவிலக்குத்துறை இருக்கிறது என்பதை கடந்து அரசாங்கம் தான் மதுவை விற்கிறது. அரசாங்கம் மதுவை விற்கிறது. டாஸ்மாக் அவங்களுடைய விற்பனைக்கு நீக்க மர கிடைக்கிறது மது. நீங்க குறிப்பிட்டது மாதிரி 18 வயதுக்கு உட்பட்டவர்களுக்கு வந்து அது வந்து ஒரு எச்சரிக்கை விளம்பரமாக இருந்தாலும் கூட இங்கு வயது வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் மது விற்கப்பட்டு கொண்டு தான் இருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்போ இதனால் இந்த பிரச்சனை ஏற்படுகிறது என்று நம்ம சொல்றோம். ஆனால் இது பூரண மதுவிலக்கோ அல்லது மதுக்கடைகளை முழுவதுமாக மூடுவதற்குமான ஒரு உகந்த சூழல் தமிழ்நாட்டில் இல்லையே சுந்தர். தெளிவாக நம்ம சொல்கிறேன். டாஸ்மாக் கடை வந்து திறக்கப்படுற நேரம் எந்த நேரத்திலேருந்து எந்த நேரத்து வரை அவங்க நேரம் நியமிச்சிருக்கிறாங்க? மதியம் 12, இரவு 10. அப்போ அந்த இடைப்பட்ட நேரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? காலையில் வந்து அந்த திறக்கப்படுறதுக்கு முன்னே காலையிலே பார்த்தோம்னு சொன்னால் அந்த மதுக்கடைகளுக்கு அருகிலேயே வந்து
மதுக்கடைக்கு உள்ளே வச்சிருக்கக்கூடிய ஒரு சில பார் வச்சு நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அது மூலமே வந்து மதுப்பாட்டில்களை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க. அது மக்கள் கூடுமிடம் இருக்க பார்த்தீங்களா, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதுக்கடைகளில் கூட நம்ம தாராளமாக சொல்ல முடியும். அதே 10 மணிக்கு பிறகு கூட எடுத்தோம்னு சொன்னால், அப்பவும் இரவு நேரத்தில் கூட எடுத்தோம்னு சொன்னால் விடிய விடிய மதுப்பாட்டில்களை வந்து விற்பனை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க கள்ளத்தனமா. இதெல்லாம் வந்து 10 மணிக்கு 12 மணிக்கு முன்னாடி இரவு 10 மணிக்கு மேலே விற்கிறாங்க அல்லது விற்கலன்னு விட்டுருங்க, அதுதான் 12 மணிலிருந்து இரவு 10 மணி தான் கிடைக்குது. ஏங்க இடைப்பட்ட நேரத்தில் வந்து அவங்க வந்து விற்பனை நேரம், அவங்க அரசு டைம் வந்து ஒதுக்கப்பட்ட நேரம். ஆனால் அந்த கடை மூடப்பட்ட நேரங்களிலும் வந்து அந்த மதுப்பாட்டில்கள் வந்து கள்ளத்தனமாக விற்கப்படுகிறாங்கன்னு சொன்னால், அப்போ அதுக்கு பின்னாடி யார் உடந்தையாக இருக்கிறாங்க? அது காவல்துறையை சார்ந்து இருக்கக்கூடிய சில அந்த காவல்துறை இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அதை சார்ந்து இருக்கக்கூடிய சில சமூகத்துக்கு குற்றத்துக்கு துணை போகக்கூடியவர்களும் அரசியல் கட்சியில் இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர்களுமே அதுக்கு காரணமாக இருக்கிறாங்கன்னு நான் இங்கே சொல்கிறேன். அவங்களுடைய அந்த ஆதரவு இல்லாமல், அவங்களுடைய சப்போர்ட் இல்லாமல், அவங்களுடைய பின்புலம் இல்லாமல் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கிறது கிடையாது. அதுபோல் வந்து போதைப் பொருள்கள் வந்து கஞ்சா போன்ற பொருள்கள்லாம் வந்து விற்பனை நடந்துக்கிட்டு இருக்கு சொல்கிறோம் பார்த்தீங்களா. பல வகையான போதைப் பொருள்கள் இங்கே வந்து சமூகத்தில் வந்து இன்றைக்கி வந்து தலைவிரிச்சு ஆடிக்கிட்டு இருக்குது. அதெல்லாம் எப்படி வந்து இங்கே வந்து உள்ள கிடைக்குது? அதுக்கு யார் பின்புலமாக இருக்கிறாங்க? அது முறையாக வந்து அது சம்மந்தப்பட்டிருக்கிற துறையை சார்ந்தவர்கள் உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் இந்த விற்பனை வந்து தடுக்கப்பட்டிருக்கும், குறைக்கப்பட்டிருக்கும். சுந்தர், மாணவர்களிடையே இப்போ எழுந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள், குறிப்பாக மது அருந்துவிட்டு நடைபெறுகின்ற அந்த பிரச்சனைகளாக இருக்கட்டும், சக மாணவர்களுடைய இந்த ஒரு வன்முறைகள் போன்ற விஷயங்கள், அது நீங்கள் நிறைய களப்பணியாற்றி வருவதை அறிகிறோம். உங்களுடைய பயணத்தில் கிடைக்கப்படுகின்ற தகவல்கள் என்ன? நீங்கள் இதை எப்படி பார்க்குறீங்க சுந்தர்? தொடர்ச்சியாக வந்து மாணவர்கள் வந்து பல விதத்திலையும் வந்து ரொம்ப பாதிப்புக்கு உள்ளாகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக வந்து வருங்கால தலைமுறைகளுடைய மாணவர்கள் எந்தெந்த விதத்தில் வந்து இது பாதிப்புக்கு உள்ளாகிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால், போதைங்கிறது வந்து ரொம்ப சிறியளவுக்கு அவங்கள இன்றைக்கி இருக்கிற மாணவ சமூகத்தை வந்து ரொம்ப வெகு தூரத்துக்கு இழுத்துட்டு போயிருச்சு, பலவித போதைகளுக்கு அவங்கள ஆளாக்கிருச்சு. இப்போ குறிப்பாக வன்முறையிலையும் அவர்கள் ஈடுபடுறதுக்கான ஒரு சூழல் வந்து ஒரு சம்பவங்களை வந்து நம்ம ரொம்ப கடந்த நாட்களில் நம்ம தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்குது. பல விதங்களிலும் மாணவர்களுடைய உயிரிழப்புகளும் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ குறிப்பாக நம்ம எடுத்தோம்னு சொன்னோம்னு சொன்னால், சமீபத்தில் பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவன் சக மாணவனையே வந்து அருவாளால் ஒரு வெட்டிய சம்பவத்தை நம்முடைய செய்தி மூலம் நம்ம அறிஞ்சிருப்போம். அந்த சம்பவம் இன்னும் பரபரப்பாக தான் போயிட்டு இருக்கு. அந்த மாணவனும் இப்போ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறதாக சொல்கிறாப்புல. அந்த வெட்டப்பட்ட மாணவன் வந்து காவல் நிலையத்தில் போய் ஆஜராகிட்டு அவர் வந்து இப்போதைக்கு காவலுடைய கண்காணிப்பில் அவர் இருக்கிறாரு. அப்போ ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற மாணவனுக்கு அவருடைய சம்பவம் நடக்கக்கூடிய ஒரு சூழல்கள் வந்திருக்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது. அப்போ அவனுடைய அந்த மனநிலையை வந்து வெட்டக்கூடிய ஒரு மனநிலையை, ஒரு வன்முறையுடைய மனநிலையை எப்படி இந்த சமூகம் வந்து அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு முன்ன நாங்குநேரி பகுதியில் வந்து ஒரு சக மாணவன் வீடு புகுந்து வெட்டிய ஒரு சம்பவம். வைகுண்டம் அந்த பகுதியில் வந்து ஒரு கபடி விளையாண்ட அந்த ஒரு மைய பிரச்சனையை வச்சு பேருந்தில் பயணித்த ஒரு மாணவனை வந்து அடுத்த ஒரு அவனை சார்ந்திருக்க அந்த பகுதி சார்ந்திருக்க ஒரு பகுதி வாலிபர் வந்து அந்த மாணவனை வெட்டப்பட்ட ஒரு சம்பவம். இப்படி தொடர்கதையாக வந்து இந்த மாதிரி பாதிப்புகள்லாம் நடந்துகிட்டு இருக்குது. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தா, இந்த வெட்டப்பட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த பாதிக்கப்பட்ட இந்த 3 பேருமே வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு சிறுபான்மையை சார்ந்த ஒரு மாணவர்களாக தான் இருக்கிறாங்க. அப்போ அவர்கள் அந்த வெட்டப்பட்டவர்கள்னு சொல்லி அவர்கள் ஒரு மாற்று வகையான ஒரு பிரிவை சார்ந்தவர்கள் அப்படின்னு வர நம்ம வந்து தகவல் எடுக்கும் பொழுது புள்ளி விவரம் தெரியுது. அப்போ அவர்களுக்கு ஏன் இந்த மாதிரி ஒரு மனநிலைனா, அவர்களுக்கான ஒரு சாதி, ஒரு வன்மத்தன், வெறி இருக்கிறது. நாங்கள் ஒரு ஆண்ட பரம்பரை, ஒரு ஐயக்கிய பரம்பரை, இப்படிங்களா என்ன ஒரு இது ஒரு கடந்த காலங்களில் வந்து ஒரு சாதிய ஒரு வெறித்தன்மைகளும் சாதி சண்டைகளும் சாதிய கலவரங்களும் அது வந்து அந்த பகுதியில் வந்து நம்ம பார்த்தோம். அது அடுத்த கட்ட தலைமுறைகளுக்கு வந்து அது வந்து இன்னும் வந்து தொடர்கதையாக இருக்கும் பொழுது அது வந்து மாணவனை அடுத்த கட்டோடைய வளர்ச்சியை வந்து மிகவும் தடுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ இது வந்து ஒரு சரியான இந்த மாதிரி ஒரு வன்முறைகள் வராமல் இருக்கிறதுக்கு வரும் தலைமுறைகளுக்கிட்ட வந்து ஒரு நல்ல ஒரு சமத்துவ ஒரு சமூக ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேணும் அப்படின்னு சொன்னால், இது முறையாக வந்து அந்த கல்வி நிலையங்களில் வந்து இன்னைக்கெல்லாம் இந்த மாணவர்லாம் வந்து ரொம்ப மிக ஒரு பாப்புலரான ஒரு பள்ளி, அதிகமான ஒரு பள்ளி கட்டணம் செலுத்தி அந்த மாணவர் நாங்கள் இங்கே படிக்க வைக்கிறோம். எதுக்காக பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளை வந்து இவ்வளோ பைசாவை செலவு பண்ணி அந்த பிள்ளைக்கு அந்த கல்வி கொடுக்குறாங்க? என் பிள்ளைக்கு வந்து ஒரு நல்ல கல்வி கிடைக்கணும், அவன் வாழ்க்கைக்கு ஒரு நல்லது ஒரு எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டத்தையும் அந்த பெற்றோர்கள் எடுத்துக்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகளை வந்து ஒரு வணிக சந்தையாக பயன்படுத்தக்கூடியதாக இருக்கிறத தவிர இந்த சமூகத்துக்கு அவருடைய வருங்காலத்துக்கு அவருடைய கல்வி வந்து அவர்களுக்கு பயன் தரக்கூடியதாக இருக்கணும், நன்மை தரக்கூடியதாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புள்ள ஒரு கல்வி இங்கே இருக்குதா கிடைக்குதா அப்படின்னு பார்த்தா அது கேள்விக்குறியாக இருக்குது.
அப்போ இன்றைக்கி பிள்ளைகளை வந்து அவர்களை வந்து ஒரு கட்டணம் பைசா வசூல் பண்ணக்கூடிய ஒரு லெவலில் தான் வந்து அந்த கல்வி நிறுவனங்கள் நடத்தக்கூடிய கல்லூரி, தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும், தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், அந்த மாணவர்களுக்கு ஒரு நல்ல கல்வியை சொல்லிக் கொடுத்து ஒரு நல்ல அந்த சமூகத்துக்கு ஒரு சரியான ஒரு தலைமுறையை உருவாக்கக்கூடிய ஒரு கல்வியை கொடுக்குறாங்களா, இல்லை இவர்களை வச்சு வணிகம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு கல்வியை வச்சு நடத்துறாங்களா அப்படின்னு பார்த்தா இவர்கள் வணிகத்துக்காக தனியார் பள்ளிகள் நிறைய தனியார் கல்லூரிகள் நிறைய கட்டணம் வசூலிக்கிறார்கள். அந்த கட்டணத்தை வாங்கி கொண்டு மாணவர் சேர்க்கையை அனுமதிக்கிறார்கள் அப்படின்ற அது ஒரு தனி சப்ஜெக்ட். இப்போது நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த சாதிய உணர்வோடு தான் இந்த சக மாணவர்களிடையே எழக்கூடிய பிரச்சனைகள் சொல்கிறீங்க. இந்த சாதிய உணர்வு தான் காரணம் சொல்கிறீங்க. அப்போது இந்த உணர்வு அந்த மாணவர்களுக்கு திணிக்கப்படுவதற்கான மிக முக்கியமான காரணம் என்பது அவரவர் குடும்பத்தில் உள்ள ஒரு சூழல். ஏன்னா நம்ம எல்லா காரணிகளுமே எல்லாமே காரணங்கள் தான். நம்மளுடைய பிள்ளை நம்ம வீட்டிலிருந்து கிளம்பும் முறை நாம் பொறுப்பு, கிளம்பிய பிறகு சமூகம் பொறுப்பு, பள்ளி சென்றால் பள்ளி பொறுப்பு. ஸோ இது மாதிரி எல்லாருக்குமே இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி என்பது இருக்குது. அப்போது இந்த சாதிய உணர்வு, சாதிய ஏற்றத்தாழ்வுகள் என்பது ஒரு அரசாங்கத்திற்கு, இது தடுப்பதற்கான அரசாங்கத்திற்கு எந்த பொறுப்புகள் இருக்க வேண்டுமோ அதற்கு சற்றே சளைக்காமல் வீட்டிலிருந்தே இந்த எண்ணங்கள், இந்த சிந்தனைகள் விதைக்கப்பட வேண்டும் அல்லவா? கண்டிப்பாக. அதாவது ஒரு குழந்தை, அந்த மாணவன், அவனுடைய குடும்பம் பின்னணி, அவனுடைய வசிப்பிட பின்னணி, அவனுடைய வாழ்கிற அந்த பகுதி இருக்கிற பின்னணி எல்லாத்தையுமே நம்ம ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்குது. இந்த ஒவ்வொரு பகுதியிலுமே வந்து மாணவர்கள் ஒரு விதமான அந்த சம்பவங்களில் வந்து ஈடுபட தான் செய்கிறாங்க. அது இடத்துக்கு இடம் வந்து மாறுபட்ட அந்த செயல், தவறான அந்த குற்ற சம்பவங்களை வந்து நம்ம வெளிப்படுறதை நம்ம பார்க்கலாம். அப்போ குடும்பத்தார் இப்போ எப்படின்னு சொன்னால், நம்ம தென் பகுதிகளை எடுத்துக்கோம் அப்படின்னு சொன்னால், திருநெல்வேலி, தூத்துக்குடி, மதுரை, ராமநாதபுரம் மாவட்டங்களை எடுத்தோம்னு சொன்னாவே சாதிய கலவரங்கள் வந்து தலைவிரித்து ஆடக்கூடியது, காலங்காலமாக தொடர்ந்து வந்து கொண்டிருக்கக்கூடியது. அதுபோல் இங்கு நம்ம வடப்பகுதியில் எடுத்தோம்னு சொன்னாலும், இங்கும் வந்து எடுத்தோம்னு சொன்னாலும் ஒரு சாதிய ஒரு பிரச்சனைகள் இங்கே இருக்கிறது. அப்போ 2 பிரிவுகள் இருக்கும். 2 பிரிவுகள் இங்கே வடக்கே எடுத்தோம்னு சொன்னாலும் 2 பிரிவுகளுக்குள்ள வந்து ஒரு சாதிய மோதல் இருக்கிறது. தென்பகுதியில் எடுத்தோம்னு சொன்னாலும் 2 பிரிவுகளுக்குள்ள ஒரு சாதிய மோதல்கள் இருக்கிறது. அப்போ அதில் ஒரு நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படிங்கிற ஒரு சூழலை வைத்து நடக்கக்கூடிய ஒரு பல சம்பவங்களை நம்ம பார்க்க முடியும். ஒரு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்கள் தனக்கு இழைக்கப்பட்ட அந்த அநீதியின் பிரகாரமாக இன்றைக்கு வந்து அதுக்குண்டான நீதிக்காக அவர்கள் அது வந்து அந்த காயத்திலிருந்து அவர்கள் இன்னும் அதுக்குண்டான விதத்தில் தொடர்ந்து குரல் கொடுக்கக்கூடியதாகவும் நம்ம பார்க்கலாம். அப்போ அப்படி இருக்கிற அந்த சூழலில் இவர்களை வைத்து அதை அரசியல் பண்ணக்கூடிய ஒரு அரசியலும் வந்து நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஆளும் வர்க்கத்தினரிடம். அவருடைய நியாயமான அந்த கோரிக்கைகளை நியாயமாக வந்து அந்த மக்களுக்கு வந்து உரிய விதத்தில் அவர்களுக்கு தீர்வு கிடைக்க செய்து அடுத்த கட்டத்திற்கான வழிமுறைகளை வந்து ஆயத்தப்படுத்தி கொடுத்து வரும் தலைமுறைகளை ஒரு சமத்துவமாக ஒரு சமாதானமான ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிற நிலை மாறி இவர்களை சாதிய வன்கொடுமைகளையும் அந்த சாதிய கலவரங்களிலுமே இருக்கிற மாதிரி ஒரு மனநிலைகளையும் ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சிகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இவர்களிடம் வந்து அந்த இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இந்த ஒரு சிறு மாணவர்களுக்கு எதுக்காக வந்து அந்த கையில் வந்து இன்று நேற்றல்ல சுந்தர், நீங்கள் குறிப்பிடக்கூடிய இந்த சிக்கல்கள், இந்த விவகாரங்கள் என்பது காலம் தொட்டே தொடர்கிறது. ஆமாம், தொடர்ந்து 3 தலைமுறை நம்ம முன்னாடி குறிப்பிட்டது போல ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னால் மாணவர்களிடையே இந்த மாதிரியான சிக்கல்கள் ஏற்படவில்லை. ஆனால் இப்பொழுது எவ்வளவோ நாம் மாறிக்கொண்டே இருக்கிற இந்த சமூக வலைத்தளங்கள் மூலமாக உலகையே உள்ளங்கையில் வைத்து பார்த்து கொண்டிருக்கிறோம். மிக மிக சரியான ஒரு சிந்தனையோடு ஒரு முற்போக்கு எண்ணங்களோடு பயணித்து கொண்டிருக்கக்கூடிய இந்த 2025 தான் ஒரு மாணவர் சக மாணவரை வெட்டுகிறார், ஒரு மாணவர் ஒரு மாணவியை குத்துகிறார். இந்த சம்பவங்கள் எல்லாமே அப்போது இதை நான் எப்படி பார்க்குறது தான் கேட்குறேன். இப்போ நம்ம அந்த நீங்கள் குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் காலந்தொட்டு இருக்குதான், ஆனால் இப்போ இது அதிகரித்துக்கு வர்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்குறேன். அதுதான் அந்த சமூகத்தினுடைய அந்த கட்டமைப்பு சூழல், அவனை சுற்றி இருக்கக்கூடிய சக இந்த டெக்னாலஜியோடைய அந்த வளர்ச்சிகளாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வன்முறைகளுடைய கலாச்சாரங்களை விரித்து ஆடக்கூடிய ஒரு சூழல் உள்ள கட்டமைப்பை தானே நம்ம பார்க்கக்கூடியதாக இருக்குது. அன்றைக்கு இருக்கிற காலகட்டத்தில் வந்து ஒரு சக மாணவனை வந்து இந்த மாதிரி வந்து ஒரு வகுப்பு தோழமையாக இருக்கிற வந்து மிகப்பெரிய ஒரு தாக்குதலை கொடுத்தான் அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய வந்து ஒரு இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய ஒரு 8ஆம் வகுப்பு மாணவனுக்கு, ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு பள்ளி மாணவனுக்கு இந்த ஒரு மனநிலை வருகிறது என்றால் அவனுக்கு இந்த மாதிரி ஒரு சூழலை வந்து இந்த சமூகம் வந்து ஏற்படுத்தி கொடுத்துருக்குது. அவனை சார்ந்து இருக்கிற அந்த வீட்டார்கள் வந்து ஒரு சிலர் வந்து குற்றத்தை செய்வதற்கு கூடிய ஒரு தூண்டுகோலை ஏற்படுத்தி கொடுக்கலாம். அப்போ அவனுடைய அந்த மனநிலையை உருவாக்கி கொடுத்துருக்குன்னு அர்த்தம். அவன் அந்த பார்க்கக்கூடிய அந்த சினிமா கலாச்சாரங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து இன்றைக்கி வந்து வன்முறையை ரசிக்கிறான்.
வெட்டு அருவாக்கு எடுத்து குத்து கலாச்சாரங்கள் போன்ற வன்முறை காட்சிகள் அவர் பார்த்தீங்களா, அதை அவன் ரசிக்கிற அன்னைக்கு இருக்கிற தலைமுறைகள். அப்போ அவனும் அதை வந்து என்ன பண்ணுறான், அதை செஞ்சு பார்க்கறதுக்கு இலகுவாக வந்து தன்னை வந்து ஒரு கியூரியஸம் பண்ணுற மாதிரி அவன் பண்ணிக்கிறான். அப்போ வந்து இதுக்கு நான் என்ன தீர்வு, இதுதான் நான் சொல்ல வரேன். இந்த மாதிரி ஒரு சூழல் இருக்கும் பொழுது தனியார் பள்ளிகளாக இருக்கட்டும், தனியார் கல்லூரிகளாக இருக்கட்டும், அவர்களை பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு வணிகத்தன்மையோடு மட்டும் நடத்தாதீங்க. அவர்களை இந்த சமூகத்துக்கு, இந்த தலைமுறைகளை வந்து ஒரு சரியான விதத்தில் வந்து வழிநடத்தக்கூடிய, பாதுகாப்பாக அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு கட்டமைப்புள்ள ஒரு ஒழுக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தலைமுறைகளை உருவாக்கி கொடுங்க. அது வந்து யாருடைய பொறுப்பு இருக்குன்னு சொன்னால், பெற்றோர்கள் கூட வந்து அவர்கள் வந்து கல்வி அறிவுத்தன்மை வந்து கொஞ்சம் இல்லாதவர்கள் சூழலில் தான் தன் பிள்ளைக்காவது ஒரு நல்ல ஒரு கல்வி கட்டமைப்பு வரட்டும், அவருடைய எதிர்காலம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி ஒரு தனியார் கல்லூரிகளிலும் தனியார் பள்ளிகளிலும் தன்னுடைய பொருளாதாரத்துக்கு வசதிக்கு மேலே வந்து கடனை உடனே வாங்கி அந்த பிள்ளைக்கு வந்து அந்த கல்லூரிகளையும் பள்ளிகளையும் வந்து சேர்க்கிறாங்க. அப்படி இருக்கும் பொழுது இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன மாதிரி கல்வியை கொடுக்குறீங்க? சும்மா அந்த பிள்ளைகளை வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்குரிய வந்து நிறைய அவங்களுக்கு நாங்கள் சிலபஸ் நடத்துகிறோம், நிறைய ஆக்டிவிட்டீஸை கொடுக்குறோம் அப்படிங்கிற ஒரு வெளிப்பாடு தான் கொடுக்குறாங்களே தவிர, முதல்ல அந்த மாணவனுக்கு வந்து ஒரு பள்ளிக்கு போகும்பொழுது அவனுடைய மனநிலையை சக மாணவன்கிட்ட நல்ல ஒரு நல்லுறவு இருக்கக்கூடிய, ஒரு இணக்கமான ஒரு உறவு இருக்கக்கூடிய, ஒரு ஒழுக்கம் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு தன்மை உருவாக்கக்கூடிய ஒரு சூழல் உள்ள எஜுகேஷன் அவங்க கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? நான் பள்ளியில் படிக்கும் பொழுது எங்களுடைய முதல் பீரியடே வந்து நல்லொழுக்க கிளாஸ்ன்னு ஒன்று இருக்கும். அது இன்றைக்கு சில பள்ளிகளில் கூட வந்து அது நடைமுறையில் இருக்குது. ஆனால் அந்த உடைய தன்மை வந்து என்ன மாதிரி இவங்க சொல்கிறீங்களே, இந்த கல்வித்துறை சார்ந்தவர்கள் இந்த அவங்க கடந்த காலத்தில் நாங்கள் ஒரு அறிக்கையெல்லாம் போட்டு கொடுத்துருக்கோம்னு சொல்கிறாங்கல்ல, இந்த மாணவர்களுக்கு என்ன மாதிரி அவர்கள் உறவை ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாங்க? அவனுக்கு நீ வந்து பாடமாக கொடுக்கறத விட அவன் வாழ்வியலில் அவன் வாழக்கூடிய விதத்தில் சக மாணவனோட சக நட்பு எப்படி வளர்த்துக்கிறது, எப்படி இந்த சமூகத்தில் வந்து ஒருத்தனை அவன் நேசிக்கணும், வேறுபாடுகள் இல்லாமல், ஜாதி மதம் இல்லாமல், மொழி இல்லாமல் ஒற்றுமை அப்படி இருக்கணும், அப்படிங்கிற ஒரு சூழலை நீங்கள் உருவாக்கி கொடுங்க. அதுதான் வந்து அடுத்த கட்ட தலைமுறைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பும் ஒரு நல்ல உறவை ஏற்படுத்தி கொடுக்கும். இதை வந்து இந்த அரசாங்கமும் இந்த கல்வித்துறை சார்ந்தவர்களும் செஞ்சு கொடுக்கணும். இப்போ சமீபத்தில் இன்னும் ஒரு சில பாதிப்புகள் நான் சொல்ல வரேன் மாணவர்கள். சுந்தர், நீங்கள் வகுப்புகளில் நாம் படித்த காலங்களில் நன்னெறி வகுப்புகள் நடத்தப்பட்டது, அதன் மூலமாக ஒரு நல்ல கருத்துக்கள் மாணவர்களோட மனதில் விதைக்கப்பட்டது, அது ரொம்ப ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்கியது. ஆனால் தற்போது எத்தனை பள்ளிகள் நன்னெறி வகுப்புகள் நடத்தப்படுகிறது தெரியல, அது கூட ஒரு இந்த சிக்கல்களுக்கு ஒரு காரணம் அப்படின்னு பதிவு பண்ணீங்க. தொடர்ந்து சொல்லுங்கள் சுந்தர். அதாவது வந்து இன்றைக்கி இருக்கிற காலகட்டம் வந்து பிள்ளைகளை வந்து ரொம்ப அவங்கள வந்து அதிகமாக நாங்கள் வந்து அவங்கள திறமைசாலியாக உருவாக்குற பேரில் அந்த பிள்ளைகளை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறாங்க. எப்படி சுந்தர்? ஆமாம், வந்து இன்றைக்கி வந்து ஒரு பால்வாடி படிக்கக்கூடிய வயசில் விளையாண்டுக்கிட்டு இருக்கக்கூடிய பிள்ளைய போய் நான் வந்து சிறப்பு வகுப்பில் போய் சேர்க்குறோம்னு சொல்லிக்கிட்டு லட்சக்கணக்கில் செலவு பண்ணி என் பிள்ளைக்கு ரொம்ப நான் வந்து இப்போவே வந்து அவனை நான் ரொம்ப உருவாக்க போகிறேன், டேலண்ட் ஆக்க போகிறேன், இது வந்து குடும்பத்தார் வந்து உணர்வணும். உயர்நிலை கல்லூரிகளில் சேர்க்க வேண்டும் அப்படி ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி அது குழந்தையா இருக்கும் பொழுது அவன் தலையில் வந்து ஒரு பெரிய மூட்டையை சுமக்க விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு இப்போவே வந்து எக்ஸ்ட்ரா மாதிரியான ஒரு திறன்களை நான் வளர்க்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் வந்து ஒரு 10ஆம் வகுப்பு படிச்சுக்கிட்டு இருக்கிறான், இல்லை பள்ளியில் படிச்சிருக்கும் போது இவனுக்கு மனசுக்குள்ள இவனை போய் நான் டாக்டர் ஆக போகிறேன், இவன் என்ன விருப்பப்படுறான், இவனுக்கு என்ன திறமைகள் இருக்குது, இவனுக்கு எதில் ஆர்வம் இருக்குது, அந்த ஆர்வத்துக்கு ஏற்ற மாதிரி அவனை வந்து நம்ம நகர்த்தரணும். அதுதான் வந்து பெற்றோர்கள் ஆசிரியர்களை வந்து அந்த பிள்ளைகளோட வந்து கவனிக்கணும். அதை விட்டு போய் வந்து இந்த பிள்ளைய வந்து இப்போலாம் வந்து நீட் தேர்வு வந்து மூலம் வந்து பல பிள்ளைகள் வந்து ரொம்ப மன அழுத்தத்துக்கு நெருக்கடிக்கு உள்ளாக இருக்கிறாங்க. இந்த நீட் தேர்வை கொண்டு வந்தது எதுக்காக? நாங்கள் வந்து மருத்துவத்தை வந்து தரம் உயர்த்தல் அப்படிங்கிற பேரை சொல்கிறத விட இந்த ஏழை எளிய பிள்ளைகளுக்கு இந்த நீட் தேர்வு வந்து மருத்துவர்கள் ஆகிறது தடுக்கிற மாதிரி தான் இருக்குது. இன்றைக்கி கூட வந்து பார்த்த முடியும் சொன்னால் இந்த பிள்ளைகளை மருத்துவர் ஆகிறதுக்காக 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுது அவனை வந்து 7 லட்ச ரூபா பேசுகிறாங்க. 7 லட்ச ரூபா உங்கள் பிள்ளைய வந்து நீட் தேர்வுக்கு தயாராக்கி கொடுத்துரும். அவன் 12ஆம் வகுப்பு பாடத்தை மறந்துறான், 11ஆம் வகுப்பு பாடத்தை மறந்துறான். அவனுடைய மைண்ட் செட்டு நீட் தேர்வுக்கு பாஸ் பண்ணணும், அதுக்கு பிரகாரமாக அவனை தயார் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அவ்வளோ கட்டணத்தை கட்ட முடியாத மற்ற பிள்ளைகள், ஏழை பிள்ளைகளுடைய நிலைமைகள் என்னவாக இருக்கும்? சரி, இந்த 7 லட்ச ரூபா 5 லட்ச ரூபான்னு இப்படி செலவு பண்ணி அந்த பிள்ளைகளை போய் மருத்துவராக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீட் தேர்வுக்கு தயார் பண்ணுறாங்கல்ல, அவன் அடிப்படை ஒரு 11ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களையோ 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பாடத்திட்டங்களையோ அவன் மறந்து மருத்துவராகணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையிலேயே வந்து ஒரு மன அழுத்தத்துக்கு ஒரு நெருக்கடிக்கும் தள்ளப்படுறான். அப்போ இதுக்கான ஒரு சூழல்களை யார் ஏற்படுத்தி கொடுக்குறாங்க? பெற்றோர்களும் அந்த இருக்கக்கூடிய அந்த கல்வி நிலையங்கள்னு சொல்லக்கூடிய ஒரு வணிக வியாபாரங்கள் தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றன. இதனால வந்து ஒரு நியாயமான ஒரு திறமையான ஒரு அந்த துறைக்கு வந்து ஒரு நேர்த்தியாக ஒரு சேவை செய்யணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உண்மையான உணர்வு உள்ளவங்கள் யார் அந்த துறைகளுக்கு வரப்போகிறது கிடையாது.
சரி, இப்போ இது எதுக்கு நான் இங்கே சொல்ல வரேன் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த பிள்ளைகளை வந்து பெற்றோர்கள் வந்து என் பிள்ளைக்கு நல்ல ஒரு கல்வியை கொடுக்குறேன், எதிர்காலத்தில் நல்லா வந்து கட்டமைத்து கொடுக்குறேங்கிற பேரில் ஒரு மன அழுத்தத்துக்கும் ஒரு நெருக்கடிக்கு அவங்கள போய் தள்ளப்படுறாங்க. இந்த வணிக நிறுவனங்கள்னு சொல்லக்கூடிய கல்வி பள்ளிகளாக இருக்கட்டும், இல்லை கல்லூரிகளாக இருக்கட்டும், தனியார் சார்ந்த கல்லூரிகளாக இருக்கட்டும், அவர்கள் வந்து இவர்களை எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னு சொன்னால், பணத்தை வாங்கிக்கிட்டு அதிகமான கட்டணங்களை வாங்கிக்கிட்டு நாங்கள் உங்கள் பிள்ளைகளை வந்து நல்ல ஒரு கல்வி கொடுப்போம், அவங்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருவோம், நல்ல பெரும் பெரும் நிறுவனங்கள் வெளிநாட்டுகளில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஆசைகளை தூண்டி அந்த பிள்ளைகளை பல தரகர்கள் மூலம் வந்து பள்ளிகளையும் கல்லூரிகளையும் சேர்க்க வச்சுறாங்க. சேர்க்க வச்ச பிறகு தான் அதுக்கு பிறகு அந்த பிள்ளைகளை வந்து பல விதத்திலையும் வந்து அவர் துன்புறுத்தலுக்கும் ரொம்ப நெருக்கடிகளுக்கும் உள்ளாக்குறாங்க. 2 தினங்களுக்கு முன்பு கோயம்புத்தூரில் பாரா மெடிக்கல் அப்படிங்கிற ஒரு தனியார் கல்லூரியில் படித்த ஒரு மாணவி, திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த அந்த மாணவி, அப்போ அந்த மாணவி வந்து மாடியிலிருந்து 4வது மாடியில் இருந்து கீழே குதித்து தற்கொலை செய்யப்பட்டு இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி நேற்று வரை இந்த கோயம்புத்தூரில் ரொம்ப பரபரப்பாக இருந்து அந்த கல்லூரியில் படிக்கக்கூடிய எல்லா 3ஆம் ஆண்டு மாணவர்கள், 2ஆம் ஆண்டு மாணவர்கள், 1ஆம் ஆண்டு மாணவர்கள் உட்பட எல்லாரும் சேர்ந்து கல்லூரி நிர்வாகத்துக்கு எதிராக அந்த மருத்துவமனையில் திரண்டு ரொம்ப போராடின சம்பவத்தை நேற்று நம்ம செய்தி மூலம் வரைஞ்சிக்கிட்டோம். அதுக்கு பிறகு அந்த இறந்த அந்த மாணவியினுடைய உடலை அவங்க குடும்பத்தாரிடம் ரொம்ப கட்டாயப்படுத்தி நீங்கள் வாங்கிட்டு போகணும்னு சொல்லி மிரட்டி அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்புனதாக அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க. அப்போ இந்த இடத்துல ஒரு மாணவி உயிர் போகிறது நிலவலுக்கு யார் காரணம் அப்படிங்கிறத நம்ம ரொம்ப ஆழமாக பார்த்தோம்னு சொன்னால், அந்த மாணவி வந்து இப்போ கல்லூரி 1ஆம் ஆண்டு மாணவி தான், பயிற்சிக்காக அந்த மருத்துவமனைக்கு அவங்க அனுப்புவாங்களாம். அப்போ 2 ஷிஃப்ட்டு, காலை ஷிஃப்ட்டு அப்புறம் மதியம் 2வது ஷிஃப்ட் அப்படின்னு போயிருக்கும், இவங்களை 2வது ஷிஃப்ட்டுக்கு போயிருக்கிறாங்க. அப்போ அங்கே போகும்பொழுது அந்த மாணவி வந்து ஒரு இன்னொரு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு இதுக்கு போயிருக்கும்பொழுது, ஒரு ஆய்வுக்கூடத்துக்கு போயிருக்கும்பொழுது அங்கே ஒரு பணம் 1500 ரூபாய் வந்து காணவில்லை என்று புகார் சொன்னதுக்காகவும் அவங்கள கூப்பிட்டு வச்சு இவங்க வந்து விசாரணை மேற்கொண்டோம். அந்த விசாரணை மேற்கொண்ட பிறகு அந்த மாணவி வந்து மேலே இருந்து குதிச்சிட்டாங்க அப்படிங்கிறது தான் அவங்க கொடுக்கப்படுற தகவல். ஆனால் நான் கேட்குறேன், ஒரு மாணவி ஒரு 18, 19, 20 வயசுக்குள்ளே தான் இருக்கணும். 1ஆம் ஆண்டு ஒரு மாணவின்னு சொன்னால் 12ஆம் வகுப்பு முடிச்ச பிறகு போனால் ஒரு 19 வயசு இல்லை 20 வயசுக்குள்ளே தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கும். அவர்களை எப்படி கையாளணுங்கிற ஒரு சைக்காலஜி கூட அவங்களுக்கு வேண்டாமா? அந்தோடைய மருத்துவ கல்லூரியில் பயிற்சி கொடுக்கக்கூடிய அந்த கல்லூரி முதல்வர்களுக்கோ அந்த கல்லூரி ஆசிரியர்களுக்கோ இருக்க வேண்டும்ல? அந்த மாணவியை வந்து என்ன ஒரு 1500 ரூபா பணம் வந்து அங்கே திருடு போய்விட்டது, விசாரிக்கிறோம் அப்படின்னு சொல்லி அந்த மாணவியை வந்து கூப்பிட்டு வச்சு ஒரு 5-6 மணி நேரம் அதை வந்து விசாரணை மேற்கொண்டதாகவும் அதனால் அது மன அழுத்தம் ஏற்பட்டு அது மேலே வந்து குதிச்சதாகவும் இந்த தகவல் வந்து செய்தி மூலம் நாம் வந்து தெரிஞ்சுக்கிட்டது. அந்த 3ஆம் ஆண்டு மாணவர்கள் எல்லாம் அதுக்கு என்ன சொல்கிறார்கள் என்றால், எங்களை வந்து அவர்கள் வந்து ஒரு பொருட்டாக வந்து மதிக்கிறதில்ல, ரொம்ப மன அழுத்தம் கொடுக்குறாங்க, ரொம்ப கடினமாக எங்களை நடத்துகிறாங்க, அவங்கள்ட்ட வந்து நாங்கள் எந்த விதத்திலையும் நாங்கள் கேள்வி கேட்க முடியல, அதாவது வந்து ஒரு சக மாணவங்கள்ட்ட வந்து நாங்கள் வந்து பேசினா கூட வந்து என்ன அந்த பையனை லவ் பண்ணுறியா, என்ன அந்த பையனை கூப்பிட்டு எங்கேயும் போறியா, இது பண்ணுறியான்னு சொல்லிக்கிட்டு ரொம்ப எங்களை வந்து மன உளைச்சலுக்கு உண்டான வார்த்தைகளை வந்து அவங்க பேசி எங்களை துன்புறுத்துறாங்க, இந்த மாதிரி எங்களை அச்சுறுத்துறாங்க அப்படிங்கிற ஒரு சூழலில் 3ஆம் ஆண்டு மாணவர்களே வந்து அந்த புகாராக சொல்கிறாங்க. ஒட்டுமொத்த மாணவர்களும் சொல்கிறார்கள், அங்கே இருக்கக்கூடிய கல்லூரி முதல்வர் மற்ற கல்லூரி ஆசிரியர்கள் எல்லாம். அப்போ இவர்கள் அந்த மாணவர்களை எப்படி நடத்தணுங்கிற முறையை சைக்காலஜி இவங்களுக்கு கொடுக்கணும். அதுதான் இங்கே சொல்ல வரேன். ஒரு 19 வயசு 18 வயசுக்கு அந்த பிள்ளையை அவர்கள் எப்படி கையாள வேண்டியது இருக்குது, ஒரு பெண் பிள்ளையை எப்படி நடத்த வேண்டியது இருக்குது, ஒரு மாணவனை எப்படி நடத்த வேண்டியது இருக்குது, அவனுடைய கல்வி பாடத்திட்டம் மட்டும் இல்லாமல் அவனுக்கு இந்த சமூகத்துக்கு ஏற்ற மாதிரி எப்படி அவனை வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்து ஒரு நல்ல ஒரு ஆசிரியர்கள் மாணவர்கள் உறவு நட்பு சம்பந்தமாக சொல்கிறீங்க, நிர்வாகத்தின் தலையீடு அப்படின்னு ஒன்று இருக்குல்ல? ஆமாம், நிர்வாகமும் ஆசிரியர்களும் என்ன பண்ணுறாங்க, மாணவர்கள் மீது வந்து மாணவ சமூகத்தை வந்து நாங்கள் நல்ல ஒரு கட்டமைப்புள்ள இந்த சமூகத்துக்கு ஒரு சேவை மனப்பான்மையுள்ள ஒரு பயனுள்ள விதத்தில் உருவாக்கக்கூடிய அப்படிங்கிறதுலாம் கிடையாது. அவர்களுக்கு தேவை வந்து வணிகம். எங்களுக்கு வந்து இந்த மாணவர்களை வந்து கொண்டு வந்து இப்போ இந்த வருஷத்துக்கு வந்து ஒரு 500 மாணவர்கள் வந்து சேர்க்க தேவைப்படுகிறது, 500 மாணவர்களை கொண்டு வாங்க. அந்த 500 மாணவர்கள் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, 500 மாணவர்கள் வந்து சேர்க்கறதுக்காக என்ன பண்ணுறாங்க, நீங்கள் வந்து சேர்ந்துருங்க, நாங்களே உங்களுக்கு வங்கி மூலம் வந்து லோன்லாம் ஏற்படுத்தி கொடுப்போம் அப்படிங்கிற விதத்தெல்லாம் கொண்டு சொல்லுவாங்க. சேர்த்த பிறகு வந்து எப்படி சேர்த்தாச்சு, பணத்தை அவங்கள தானே கட்ட போகிறாங்க, கண்டு கொள்வது கிடையாது. அப்போ திரும்ப வந்து அந்த பணத்தை கட்ட முடியல அப்படின்ட்டு சொன்னாலும் வந்து அவங்கள்ட்ட இருந்த சர்டிஃபிகேட்டையும் வாங்க முடியாது, ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கிறது. இப்படியான ஒரு சூழலில் தான் இந்த பிள்ளைகளை வந்து அவங்க வந்து வழிநடத்துகிறாங்க. அப்போ இவங்க வந்து கல்வி சேவை என்று சொல்கிறத விட ஒரு கல்வி ஒரு வணிகத்தன்மையோடு தான் அவங்க நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ குறிப்பாக இங்கே எதுக்கு, ஒரு பள்ளியுமா இருக்கட்டும் ஒரு கல்லூரியாக இருக்கட்டும்,
அந்த மாணவர்களை முதல்ல ஒரு நல்லது ஒரு சூழலுக்கு அவர்களை வந்து ஆயத்தப்படுத்துகிற ஒரு மனநிலைக்கு ஏற்ற மாதிரி அவங்க நடத்துங்க. அது பெற்றோருடைய பொறுப்பு இருக்குது, ஆசிரியருடைய பொறுப்பும் இருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலை நீங்கள் கடமை தவறும் பட்சத்தில் தான் இந்த மாணவர்கள் வந்து வழி தவறி அவன் போகக்கூடிய ஒரு சூழலுக்கு உள்ளாகிறான். சுந்தர், நீங்கள் கோவையில் குறிப்பிட்ட அந்த கல்லூரியோட மாணவியோட தற்கொலை சம்பவம் ஒரு பேரதிர்ச்சி தான். ஆனால் இது ஒன்றும் புதிதல்ல என்று சொல்லும் அளவிற்கு நிறைய சம்பவங்கள் நடந்து கொண்டே தான் இருக்குது. அந்த ஒரு சம்பவம் நடந்ததுக்கு பிறகு ஒரு பெரிய விவாதங்கள் நடத்தப்படும். இப்படி செய்திருக்கலாமோ, அப்படி செய்திருக்கலாமோ, ஆசிரியர் மாணவரோட நட்பு உறவு பாதிக்கப்படுது, ஒரு நிர்வாகத்துக்கு இப்படியான அறிவுரைகள் வழங்கப்பட வேண்டும், நன்னறி வகுப்புகள் நடத்தப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு சம்பவம் நடந்து முடிந்த பிறகு அதன் தொடர்ச்சியாக இவ்வாறு ஒவ்வொரு சம்பவத்தின் பிறகும் நம்ம பேசிக்கொண்டே தான் இருக்கிறோம். ஆனால் இது வந்து ஒரு ஆரோக்கியமான சூழலை உருவாக்குகிறதா அப்படின்னா இல்லை. ஒரு சம்பவம் முடிகிறது, இன்னும் சில மாதங்களில் ஏதோ ஒரு மூலையில் இன்னொரு சம்பவம் இப்படி நடந்து கொண்டே தான் இருக்கிறது. அப்போது இதற்கு ஒரு தீர்வு என்பது, நீங்கள் சொன்னீங்க மீண்டும் மீண்டும் வணிகம் சார்ந்து இயங்குகிறார்கள், வணிகம் சார்ந்து இயங்குகிறார்கள் அப்படின்னு மிக முக்கியமான ஒரு காரணம், மறுப்பதற்கே இல்லை. ஏன்னா நீங்கள் சொன்ன மாதிரி எண்ணிக்கை, இந்த ஆண்டு 500 மாணவர்களை சேர்க்க வேண்டுமா, அதுதான் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறாங்க. அப்போது அவங்க வந்து அந்த மாரல் எல்லாமே அடிபட்டு போகுது இல்லையா? ஒரு நன்னெறியா போதனை இருக்கட்டும், ஆசிரியர் மாணவர் உறவில் வந்து நட்பாக இருக்கட்டும், இதெல்லாம் கடந்து போகுது. வெறுமனே மெட்டிலைஸ்டாக ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணி மேனேஜ்மெண்ட் சொல்கிறத நம்ம ஃபுல்ஃபில் பண்ணால் போதும்பா அப்படின்னு உட்காந்துறாங்க. அதனால தான் ஒரு பேசிக்காக ஒரு ஒரு பெண் பிள்ளை எப்படி அணுக வேண்டும், தன்னுடைய பிள்ளைகளுக்கு இப்படி நடந்தால் இப்படி தான் அணுகுவாங்களா? ஒரு சம்பவம் நடக்குது, ஒரு குற்ற சம்பவமே நடந்தால் கூட அதை அணுகும் விதத்தில் அதை சரியாக கையாள முடியும். ஆனால் அதை வந்து தவிர்க்கிறார்கள், அல்லது அதை வந்து அந்த சூழலை ஏற்க மறுக்கிறார்கள் ஆசிரியர்கள், சோகால்டு நிர்வாகத்தினர். ஆனால் இப்போ இது நம்ம எப்படி தான் புரிஞ்சுக்கிறது சுந்தர்? இதற்கான தீர்வு என்பது அரசாங்கமும் நடவடிக்கை எடுக்கிறது. பள்ளிக்கல்வித்துறை, உயர்கல்வித்துறை இதன் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுத்துக்கொண்டு வருவதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் இந்த பிரச்சனைகள் முடிந்த பாடில்லை. இதை நம்ம எப்படி பார்க்கலாம் சுந்தர்? இல்லை, முதல்ல அதுதான் சொன்னோம். நீங்கள் வந்து ஒரு மாணவனுக்கு வந்து புத்தகத்தில் இருக்கிற பாடத்தை மட்டும் கொடுக்கக்கூடிய வந்து ஒரு பாடமாக கொடுக்கக்கூடிய ஆசிரியராக நடந்துக்கிறாதீங்க. அவங்களுடைய வாழ்வியலுடைய அவங்களுடைய மனநிலைக்கு அறிந்து நீங்கள் உங்களுடைய கல்வித்தன்மை இருக்கணும், உங்களுடைய அணுகுமுறை இருக்கணும். இப்போ ஒரு பெண் பிள்ளையை எப்படியை வந்து நம்ம அணுகணும், ஒரு ஆண் பிள்ளையை எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு சூழல் வந்து முதல்ல இவங்களுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கணும், சைக்காலஜியா முதல்ல. இப்போ இது ஒரு மேனேஜ்மென்ட், ஆசிரியர் பேராசிரியர்களே பெரிய மன உளைச்சல் இருப்பதாக தானே சொல்றாங்க. ஆமா, அது பணிசுமை. நீங்க சொல்ற மாதிரி பணிசுமை என்பதை விட சுந்தர், அவங்க ஒரு ஃபுல்ஃபில்டா இருந்தா தானே அவங்க அந்த துறையை நேசித்து ரசித்து செய்ய முடியும். அவங்களே வந்து ஒரு 8 hours எப்போ முடிச்சுட்டு எப்போனா வெளியில் போனால் வீட்டுக்கு போனால் போதுன்ற மனநிலையில் இருக்கும்போது அவர்கள் எப்படி இதை அணுகுவார்கள்? அப்போ அதையும் நம்ம மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா? ஆமாம், அதுதான் சொல்ல வருது. அவருடைய பணி சுமையும் அவருக்கு இருக்கக்கூடிய அந்த வேலை நெருக்கடிகளையும் வந்து இங்கே வந்து மாணவர்கள் பக்கம் திணிக்கிறாங்க, மாணவர்கள்ட்ட அவங்க காமிக்கிறாங்க. அவங்களுடைய சுய பிரச்சனைகளை வந்து மாணவர்கள் பக்கம் காமிச்சா எப்படி இருக்கும்? ஸோ இது வந்து ஒரு குரூப் ரெஸ்பான்சிபிலிட்டி தானே. அப்போ இது வந்து எல்லாரும் சமூகத்தின் பொறுப்பு. பெற்றோர்களுடைய கமிட்மெண்ட் வைக்கிறாங்க, அதுக்கு பிறகு வந்து மேனேஜ்மெண்ட்டோட அவங்க தொடர்பு வைக்கிறாங்க, அரசாங்கத்தோட தொடர்பு வைக்கிறாங்க. மாணவர்களுடைய அவருடைய தற்போதைய நிலவரம் என்ன, அவங்களுடைய அடுத்த கட்ட நலன் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான வைக்கிறாங்க. அப்போ அதை முறையாக அவங்க நடைமுறைப்படுத்தி இருந்தாங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது. ஏன்னா தொடர்ந்து இதுக்கு முன்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்போ இதை வந்து ஒரு மேற்போக்காக இது கடந்து போன பிறகு அவங்க அடுத்து வந்து அந்த பிரச்சனைகளை வந்து மறந்து போயிடுவாங்க, அவ்வளோதான். இதை வந்து யாரும் பெருசாக பேச போகிறது கிடையாது. குறிப்பாக நான் வந்து சொல்ல வரேன், ஒரு பெண் பிள்ளையை வந்து ஒரு மதியத்தில் கூட்டி கொண்டு போய் அங்கே ஒரு 5 மணி தொடர்ச்சி 5 மணி 6 மணி வரை அந்த பொண்ணை வந்து நாங்கள் வந்து விசாரணை மேற்கொண்டிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உள்ள மாணவர்கள் எல்லாமே அவங்க மேலே குறை சொல்கிறாங்க. இதுக்கு முன்னாடி எங்களுக்கு இந்த மாதிரி நடந்திருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒரு பெண்ணை 6 பேர் உட்கார்ந்து, முதல்வர் உட்பட மொத்தம் ஒரு 6 பேரை வந்து அந்த பெண்ணை வந்து விசாரணை மேற்கொள்ளணும்னு சொல்கிறாங்க. எதுக்காக? 6 பேர் வந்து விசாரணை செய்யக்கூடியவர்களுக்கு அவங்க என்ன மிகப்பெரிய தீவிரவாதியா இல்லை ஒரு பயங்கரவாதியா? அந்த பிள்ளை விசாரிக்கணும்னு சொன்னால் அந்த குடும்பத்தாருக்கு ஃபஸ்ட்டு தகவல் கொடுத்துக்கிட்டு சிசி கேமரா ஃபுட்டேஜில் இருக்கும்ல, ஏம்மா உங்கள் பொண்ணு மேலே வந்து ஒரு விசாரணை வந்து மேற்கொள்ள வேண்டியது இருக்குது, நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெற்றோரை வர வச்சுக்கிட்டு அது முறையாக கையாண்டிருக்கலாம்ல. ஒரு பரபரப்புக்கு ஒரு இடம் கொடுக்காம, ஒரு நெருக்கடிக்கு ஒரு மன அழுத்தத்துக்கு இடம் கொடுக்காம இருந்திருந்தா இந்த மாதிரி ஒரு உயிர் இழப்பு நடந்திருக்காது அல்லவா? அப்போ இது மாதிரி தான் வந்து இப்போ இவங்களுக்கு முறையாக பயிற்சி கொடுங்க அப்படின்னு நம்ம இங்கே சொல்ல வரோம். அது காவல்துறையாக இருக்கட்டும், இல்லை வந்து இந்த மாதிரி கல்வி நிலையங்களாக இருக்கட்டும், எந்தெந்த இடத்துல அந்த பொறுப்பில் இருக்கிறவங்க அவங்க செய்கிற அலட்சியத்தினால பலவிதமான தாக்குதல் இந்த மாணவர்களுக்கும் மற்றபடி இருக்கக்கூடிய இந்த சாமானியர்களுக்கும் இந்த மாதிரி பள்ளிகளில் இருப்பது போன்று கல்லூரிகளில் இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்கங்கள் இருப்பதில்லை இல்லையா?
ஸோ அப்போ அது ஒரு கம்யூனிகேட் ஒரு மிஸ்கம்யூனிகேட்டில் தான் இருக்காங்கல்ல. இல்லை, பெற்றோர் ஆசிரியர்கள் ஒவ்வொரு கல்லூரி நிர்வாகத்துக்கு ஏற்றது மாதிரி இருக்குது. அதாவது தனியார் ஆசிரியர் சங்கங்கள். ஆமாம், அதாவது தனியார் கல்லூரி, அரசு கல்லூரி, இப்படி அதுவும் வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம தலைமுறைகள்லாம் வந்து வேற ஒரு லெவலுக்கு அவங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இவர்களுடைய வந்து நம்ம ரொம்ப கட்டாயப்படுத்தி கடினப்படுத்திலாம் நம்ம அவர்களை வந்து இது பண்ண முடியாது. இவர்களை வந்து அன்பாகவும் அரவணைப்பாகவும் தான் நம்ம வந்து அடுத்து நகர்த்த வேண்டியது இருக்குது. ஏன்னு சொன்னால் அவனுடைய வயது அப்படி, அவன் செய்கிறான்னு சொல்லிக்கிட்டு நம்மளும் போய் அவனோட வந்து மல்லு கட்டிக்கிட்டு எதிர நின்றுக்கிட்டு இது பண்ண முடியாது. அவன் வருங்கால தலைமுறைகள், அந்த தலைமுறைகளை வந்து பாதுகாப்பாக நம்ம வந்து நெறிப்படுத்தி கொண்டு போய் சேர்க்கக்கூடியவங்க தான் ஒவ்வொரு குடும்பத்தினராக இருக்கட்டும், ஆசிரியர்களாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரத்தில் இருக்கவங்க ஒவ்வொருத்தருடைய பொறுப்புகள் இருக்குது. அப்போ இந்த மாணவர்களுடைய மனநிலை எதற்கு இப்படி மாறுது, இவர்களுடைய நெருக்கடிகள் எப்படி ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. இப்போ தனியார் பள்ளி கட்டணம் செல்ல கொடுத்து அந்த கல்லூரியில் இருக்கட்டும், பள்ளிகளாக இருக்கட்டும், இப்போ கட்டணம் ஃபீஸ் கட்ட முடியல அப்படின்னு சொன்னால் நேரடியாக பெற்றோர்களை தொடர்பு கொண்டு அவங்க ஃபீஸ் கட்டுங்க அப்படின்னு சொல்லலாமே தவிர, எல்லா பிள்ளைகளுக்கு முன்னாடி அந்த மாணவர்களை கேள்வி கேட்கறது, ஏப்பா நீ இன்னும் ஃபீஸ் கட்டலை உங்கள் அப்பாட்ட சொல்லி டெய்லி சொல்லும்பொழுது மற்ற மாணவர்களுக்கு முன்னாடி சொல்லும்போது அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்குமா இருக்காதா? அது சொல்லக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் இவங்க அரசு சில நடைமுறை படித்திருக்கிறாங்க, இந்த மாதிரிலாம் நீங்கள் மாணவர்களை வந்து ரொம்ப அவங்களுக்கு மற்ற மாணவர்களுக்கு முன்னாடிலாம் கேள்வி கேட்கக்கூடாது, கட்டணத்தை அவங்களுக்கு நேரம் கேட்கக்கூடாது. ஆனால் பல பள்ளிகளை இந்த மாதிரி கேட்டுறோம்னு சொல்லிட்டு குற்றம் சொல்லிட்டு தான் இருக்கிறாங்க. அது மாதிரி அந்த ஃபீஸ் கட்ட மாணவனுக்கு என்ன பண்ணுறது, தனியாக நிற்க வைக்கிறது, வகுப்புக்குள்ள உள்ள அளவோடு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அப்போ இதெல்லாம் வந்து அந்த மாணவனை வந்து உளவியலாக பாதிக்கப்படும்ல. சரி, ரெண்டாவது மாணவர்களுக்குள்ள வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு வேறுபாடு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த முதல் மதிப்பெண், இரண்டாவது மதிப்பெண், அதிக மதிப்பெண் எடுங்கிற தன்மையெல்லாம் வந்து இருக்கக்கூடாது, அவனுக்கு ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தான் கடந்த காலத்திலேயே அதை தடை பண்ணாங்க. யாரும் வந்து மாணவர்களுடைய மதிப்பெண் வந்து வெளியில் வந்து சொல்ல வேண்டாம், இது பண்ண வேண்டாம், அவனுக்கு வந்து அது ஒரு மன அழுத்தத்தை கொடுக்கும்னு சொல்லிட்டு இன்றைக்கு எடுத்தோம்னு சொன்னால் பல பள்ளிகளில் வந்து எடுத்தோம்னு சொன்னால் எங்கள் பள்ளி வந்து முதல் மாணவன் இவ்வளோ மதிப்பெண், இரண்டாவது மாணவன் இவ்வளோ மதிப்பெண் சொல்லிட்டு பெரிய கட் அவுட் வைக்கிறாங்க, பத்திரிகையில் வரதை நம்ம பார்க்குறோமா இல்லைங்களா? அப்போ இதெல்லாம் எதுக்காக? இவங்களுடைய பள்ளியை தரத்தை காமிக்கிறதுக்காக இதை வந்து அவங்க வெளிப்படுத்தும் பொழுது அப்போ அவங்களே இந்த விதிமுறைகளை, நடைமுறை விதிமுறைகளை மீற மாதிரி தான் இருக்குது. அப்போ இதற்கான ஒரு சூழலை வந்து ஆட்சி அதிகாரத்தில் இருப்பவர்கள், கல்வித்துறை சார்ந்த அதிகாரிகள் சரிவர கையாள வேண்டும். அவர்கள் வந்து இந்த மாதிரி வந்து மாணவர்கள்கிட்ட இவர்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு இவர்கள்ட்ட போதுமான பயிற்சி கொடுக்க சொல்லுங்கள். அதே மாதிரி மேனேஜ்மெண்ட்டாக இருக்கட்டும், அந்த ஆசிரியர்கள் இருக்கட்டும், பெற்றோர்கள் 3 பேருமே வந்து ஒரு கலந்து வந்து ஒரு நல்ல ஒரு ஆலோசனையை, ஒரு கமிட்டியை போட்டு மாணவர்களை எப்படி நம்ம முன்மாதிரியாக நம்ம நடத்தணும், நாம் மாணவர்கள்ட்ட எப்படி வந்து நம்ம வந்து பிள்ளைகளை வழி நடத்தணும், பெற்றோருடைய பொறுப்பு என்ன, ஆசிரியர்களுடைய பொறுப்பு என்ன அப்படிங்கிறத நமக்குள்ளே உட்காந்து பேசும்பொழுது அதுக்குண்டான ஒரு நல்ல தீர்வு கிடைக்குது. அப்படி கிடைக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி சாதி வேறுபாடுகள் அருவாளை கொண்டு வந்து வெட்டுறதுக்கான ஒரு மனநிலை 8வது மாணவனுக்கு வந்திருக்குமா? அங்கே நாங்குநேரியில் உள்ள ஒரு மாணவனுக்கு வந்திருக்குமா? வந்திருக்காது. அப்போ காரணம் என்னென்னு சொன்னால் ஒரு பென்சிலால் தான் இந்த சம்பவம் 2 மாதங்களாக நடந்துச்சு அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அந்த பள்ளி சம்மந்தமான இருக்கக்கூடிய தகவலை கேட்கும் பொழுது அப்போ அந்த சம்பவத்தை எவ்வளோ தூரம் வளர விட்டாங்க. ஒரு பென்சிலுக்கான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் அது தரப்பை வந்து இவ்வளோ பிரச்சனையை ஒரு சுமூகமாக முடிக்கிற அளவுக்கு பெற்றோர்களை வர வச்சு இது பண்ணியிருக்கலாம். அப்போ ஏற்கனவே அந்த பெற்றோர் அந்த வெட்டப்பட்டிருக்கான் பார்த்தீங்களா, அந்த மாணவனுடைய பெற்றோர் சார்ந்தவங்க சொல்கிறாங்க, ஏற்கனவே பள்ளிகிட்ட சொல்லிட்டேன், ஃபோன் போட்டு சொன்னேன், ஆனால் அவங்க வந்து அதை வந்து சரியாக வந்து அதை கேர் எடுத்துக்கறல அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே ஒரு அலட்சிய போக்கு, அது கடைசியில் எந்த மாதிரி அந்த ஒரு மனநிலையை உருவாக்கி விட்டுருக்குது. அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள் வராமல் இருக்கணும் அப்படிங்கிறது சொல்லும்போது ஒவ்வொருத்தருடைய ஒரு பொறுப்பு இருக்குது. இப்போ இந்த மாதிரி நிலையில தான் இந்த மாணவன் என்ன பண்ணுறான், அவனுக்கு வந்து வேற எங்கேயுமே போய் ஒரு சரியான ஒரு வழிகாட்டி இருக்கிறதுக்கு அவனை குடும்பத்திலேயோ இல்லை அவனை சார்ந்திருக்க ஆசிரியர் நிலையிலையோ அவன் தென்படாமல் இருக்கும் பொழுது வேற ஏதாவது அவன் நாடி போக வேண்டிய சூழல் இருக்கிறது. அப்படி போகும்பொழுது இந்த போதை போன்ற ஒரு கலாச்சார சீரழிவுக்கு அவன் தன்னை ஆட்படுத்தி கொண்டிருக்கிறான். ஆட்படுத்தி கொண்டும் பொழுது அவனுடைய மனநிலைகள், அவனுடைய செயல்பாடுகள், அவனுடைய இருக்கக்கூடிய மற்ற தவறான சேர்க்கைகள் எல்லாம் அவனை மிகப்பெரிய இந்த சமூக குற்றவாளியாகவும் அந்த சமூகத்துக்கே ஒரு மிகப்பெரிய ஒரு குற்றவாளியாக உருவாக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அந்த வரும் தலைமுறைகளை வந்து உருவாக்கி கொடுத்திருக்குது. இப்போ மிகப்பெரிய காரணமாக இருக்கக்கூடியது எப்படின்னு சொன்னால் இந்த மாணவர்களுக்கு வந்து இது போன்ற இந்த போதைகள் எல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ சிறு பிராயத்தில் பெண் பிள்ளைகள் கூட எடுத்துக்கங்க, அவங்களுக்கு கூட வந்து இன்றைக்கு வந்து ரொம்ப ஸ்டைலிஷ்டு லைஃப் அப்படிங்கிற சொல்கிற மாதிரி வந்து சகஜமாக பலவித போதைகள், சரக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, மற்றபடி வந்து ஸ்மோக் பண்ணுறாங்க, வெளி இடத்துலேயே அவங்க பப்ளிக்காக பண்ணுறதை நம்ம பார்க்க முடியும். பலவித போதை மாத்திரைகளை அவங்க பயன்படுத்துகிறாங்க. அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் ஒரு கட்டமைப்புகள் இருக்கும் பொழுது அந்த போதை பொருள்களோ அந்த ஒரு போதை சீரழிவில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள் அதுக்குண்டான அந்த விற்பனைகளை ஏற்படுத்தக்கூடியதையோ தடுக்கக்கூடியவர்கள் யார்? அரசாங்கமும் காவல்துறையும் சார்ந்தவர்கள் தானே. அவர்கள் அந்த வேலையை அவர் முறையாக செய்தால்
இது போன்ற போதை கலாச்சாரங்கள் இந்த தலைமுறைகளுக்கும் இந்த மாணவர்களுக்கும் கிடைக்கிறதற்கு வழி கிடையாது. ஆனால் அவர்களே வந்து குற்றவாளிகளுக்கு துணையாக இருந்து மாமூலை வாங்கி கொண்டு இது போன்ற போதை பொருட்களையும் கள்ளத்தனமாக வந்து டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்ட நேரத்திற்கு பிறகு மதுப்பாட்டிகள் விற்பனை செய்யக்கூடியதற்காகவுமாகவே உள்ளே இருக்கக்கூடிய அந்த காவல்துறை சார்ந்த கருப்பாடுகளாக இருக்கட்டும், மற்றபடி இந்த மது விலக்கு துறையை வந்து நாங்கள் பாதுகாப்பாக கட்டுப்படுத்தணும்னு சொல்லக்கூடிய அந்த துறையை சார்ந்தவர்களாக இருக்கட்டும், இந்த சமூக குற்றவாளிகளுக்கு வந்து துணை போகிறார்கள். ஆகவே இது போன்ற போதை கலாச்சாரங்களும் முற்றிலும் ஒழிக்கப்படாமல் அது இந்த சமூகத்தில் எளிதாக கிடைக்கப்படுகிறது. இப்போது நீங்கள் நம்ம அந்த போதை கலாச்சாரம் தொடர்பாக பேசி கொண்டிருக்கிறோம். அதை தொடர்ந்து பார்க்கும் பொழுது சமூக ஆர்வலர், நீங்கள் வந்து மது ஒழிப்பு களத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய நபர், சமூக ஆர்வலர்கள் மீதே சமீப காலங்களில் நடத்தப்படுகின்ற தாக்குதல்கள், உயிர் பலிகள் கூட ஆங்காங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அப்போது இப்படியான சம்பவங்கள் தடுக்கப்பட வேண்டும் என்றுதான் அரசாங்கத்திற்கு ஒத்துழைப்பாக கூட அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். சமூக ஆர்வலர்கள் சில முயற்சிகளை முன்னெடுக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீதான தாக்குதல்கள், அவர்கள் மீதான மிரட்டல்கள்லாம் கீழே தொடர்கதையாகி வருவதை நம்ம பார்க்குறோம். இதை எப்படி பார்க்குறீங்க சுந்தர்? இல்லை, இது தொடர்ச்சியாக வந்து சமூக ஆர்வலர்கள் பல விதத்திலும் பலவித அச்சுறுத்தலுக்கும் பலவித பாதிப்புகளுக்கும் உள்ளாகிக்கிட்டு இருக்கிறார்கள். கடந்த மாதத்தில் கூட வந்து மார்ச் 30 வந்து வேலூர் காட்பாடி பகுதியில் வந்து சமூக ஆர்வலர்கள் மாநாடு வந்து அனைத்து பகுதியிலுமிருந்து, தமிழ்நாட்டு பகுதியை சேர்ந்த அனைத்து பகுதியிலுமிருந்து சமூக ஆர்வலர்கள் ஒரு 1500 பேருக்கு மேலே ஒன்று திரண்டு இந்த சமூக ஆர்வலருடைய பிரச்சனைகளை மையப்படுத்தி எடுத்து சொல்லி அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய அந்த உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு முறையான பாதுகாப்பும் உரிய இழப்பீடும் கொடுக்க வேண்டும் என்கிறத வந்து நம்முடைய வழக்கறிஞர் விஸ்வராஜ் ஐயா அவருடைய தலைமையில் வந்து முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக வந்து நம்ம எடுத்தோம்னு சொன்னால், நம்ம கடந்த காலத்தில் எடுத்தோம்னு சொன்னோம்னா கூட கரூர் பகுதியிலேயே சேர்ந்த ஒரு சமூக ஆர்வலர் வந்து தகப்பனையும் மகனையுமே 2 பேரையுமே வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த பொது சொத்து ஆக்கிரமிப்பாளர்கள் அவர்கள் வந்து இவர்களை வந்து வெட்டி சாகடித்தாங்க. அதுபோல் வந்து புதுக்கோட்டையில் வந்து சில மாதங்களுக்கு முன்னால் ஜபகர் அலி என்பவர் வந்து அங்கே இருக்கக்கூடிய வந்து அந்த கனிம வள சுரண்டலுக்கு, அந்த மலை அந்த இதை வந்து சுரண்டலுக்கு எதிர்த்து அவர் வந்து போராடினார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த சமூக குற்றவாளிகள் மூலம் அந்த லாரி மூலம் வந்து ஏற்றி கொள்ளப்பட்டு அவர் உயிரிழக்கப்பட்டார். இங்கே வேலூர் பகுதியில் வந்து விட்டல் குமார் என்கிற ஒரு நபர் சமூக ஆர்வலர், அவர் வந்து அங்கே ஒரு உள்ளூர் பிரச்சனையில் வந்து அது அதோடைய ஊராட்சி மன்ற பொறுப்பாளர்கள் வந்து அவர்களுடைய எதிர்ப்புனால் வந்து பாதிப்புக்கு உள்ளாகி அவர் உயிரிழந்திருக்கிறார். இன்னும் வந்து பல தரப்பட்ட ஒரு சமூக ஆர்வலர்கள் பல விதத்திலும் வந்து நேரடியாகவும் மறைமுகமாகவும் தாக்கப்படுறாங்க. அதில் வந்து உயிரிழப்பு நான் ஒரு சிலர்களை வந்து நாங்கள் கோடிட்டு காமிச்சிருக்கிறேன். இதனால் வந்து அந்த குடும்பம் வந்து மிகப்பெரிய கஷ்டத்திலையும் இழப்புகளையும் தான் இருக்குது. ஒரு சமூக ஆர்வலர் இந்த சமூகத்துக்கு எதன் அடிப்படையில் வந்து அவன் சமூக செயல்பாட்டுக்கு வருகிறான்னு சொன்னால், அவன் வந்து ஒரு அரசியல் கட்டமைப்புக்கோ ஒரு இயக்கத்துக்கோ அவர்கள் மீது உள்ள அந்த கொள்கை கோட்பாடு அவருடைய செயல்பாடு மீது ஒரு சரிவர நம்பிக்கை இல்லாமல் இருக்கும் பொழுது இவன் எந்த சமரசத்துக்கும் இடம் கொடுத்து விடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் உணர்வுபூர்வமாக நேர்மையாக இதுக்குண்டான ஒரு நியாயம் வேணும் அப்படிங்கிறதுக்காக அவன் இதோடைய பிரச்சனையை வந்து அரசு கவனத்துக்கு எடுத்துக்கொண்டு போய் சேர்க்கறதுக்காக தொடர்ந்து அதுக்காக குரல் கொடுப்பான், போராடுவான். அப்படி இருக்கக்கூடிய அந்த சமூக ஆர்வலர் அந்த பிரச்சனையை வந்து அது துறை சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள்கிட்ட கொண்டு போகும் பொழுது அந்த அரசு அதிகாரிகள் இந்த சமூக ஆர்வலர்களுடைய அந்த பிரச்சனைக்கு என்ன அப்படிங்கிறத ஆராய்ந்து அது துறைவாரியாக நடவடிக்கை எடுக்க வேணும். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட அரசு அதிகாரிகள் வந்து அந்த குற்றவாளிகள் புகார் கொடுக்குறோம் பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து யார் வந்து புகார் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து நம்மளை பற்றிய தகவல்களை அவங்களுக்கு கொடுக்கறது, அவங்க தான் ஒரு துணையா இருக்காங்க. ஆமா, அப்ப எப்படி துறை அதிகாரிக்கு இப்ப நீங்க சொல்லும் பொழுது நீங்க வெளிப்படையா பேசுங்க அப்படின்னு சொல்ல வரீங்க. நான் வெளிப்படையா நான் பேசுறேன், எனக்கு வந்து இங்க பாதுகாப்பு கொடுக்க முடியுமா? நான் வெளிப்படையாக புள்ளி விவரத்தோடு இந்த இடத்துல நடந்துச்சு நான் பேசுகிறேன். ஆனால் எனக்கு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியுங்களா? என் உயிர் பாதுகாப்பு நான் தான் இருக்குது. ஆனால் நீ என்னைக்கிட்ட எந்த இடத்துல தவறு நட அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேள்வி கேட்டாங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். என் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கறதுக்கான நீ எந்த விதத்தில் எனக்கு உத்தரவாதம் கொடுப்பா அப்படிங்க நான் இப்போ கேள்வி எழுப்புறேன். நான் இது சம்மந்தமாக இப்போ வந்து புகார் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் யார் மீது நம்ம புகார் கொடுக்குறோமோ அவர்களை வந்து என்னையை வந்து அவங்க காட்டி கொடுக்கறது. இதனால தான் வந்து அந்த சமூக குற்றவாளிகள் மூலம் இது போன்ற சமூக ஆர்வலர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள், படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். அப்போ இந்த சமூக குற்றவாளிகளுக்கு இது சார்ந்து இருக்கிற அந்த அதிகாரிகளை துணையாக இருக்கிறார்கள் என்றால் அந்த குற்றத்துக்கு அவர்களும் ஒப்பிடும்போது சுந்தர், நம்ம இங்கே தமிழ்நாட்டில் ஓரளவுக்கு சமூக ஆர்வலர்கள்
பத்திரிகையாளர்கள்லாம் பாதுகாப்பான ஒரு சூழல் தான் இருக்குது. அதை நம்ம மறுப்பதற்கில்லை. பிற மாநிலங்களில் வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. விசில் ப்ளோயர்ஸ் வந்து கடுமையாக தாக்கப்படுவதை நம்ம கேட்கிறோம், பார்க்கிறோம். தமிழகத்தில் அப்படியான சூழல் இல்லை. ஆனால் அப்படியான சூழலை நோக்கி நகர்கிறதோ அப்படின்ற ஒரு அச்சம் நிலவுகிறது. அரசாங்கம் தரப்பில் இதை எப்படி நடவடிக்கை, உங்க பேச்சுக்கு அதுக்கு பிறகு நான் சொல்ல வரேங்க, தாக்குதலுக்கு பிறகான நடவடிக்கை எப்படி இருக்குன்னு பாக்குறீங்க? இல்ல, தாக்குதலுக்கு நடவடிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு முன்ன இங்கு சமூக ஆர்வலருக்கு நீங்க பாதுகாப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்ல வரீங்கல்ல, அதுக்குன்னு சில சம்பவங்களை நான் இங்க கோடிட்டு நான் காமிக்கிறேன். ஏன்னா இவங்களுடைய சட்ட ஒழுங்கு, இவங்களுடைய பாதுகாப்பு அரசாங்கத்தின் மூலம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெளிப்படுத்த வேண்டிய பொறுப்பு நமக்கு இருக்குதுங்கல்ல. கடந்த காலத்தில் மயிலாடுதுறையில் அங்கே வந்து கடந்த காலம்னா எப்போது நடைபெற்று சுந்தர்? ஒரு 3 வாரங்களுக்கு முன்னால். ஆமாம். அப்போ அந்த பகுதியில் வந்து மயிலாடுதுறையில் கள்ளத்தனமாக வந்து போதை சாராயம் விட்டுருக்கிறாங்க. அப்போ அந்த பகுதியை சார்ந்திருக்கிற 2 இளைஞர்கள், அவர்கள் கல்லூரி மாணவர்கள். மது விற்பனை டாஸ்மாகா இல்லை கள்ள சாராயம்? கள்ள விற்பனை, மது விற்பனை, கள்ளப்பாட்டில் சொல்கிறாங்க. இது வந்து விற்பனை மது பாட்டில்களா அல்லது கள்ளச்சாராயமா? கள்ளச்சாராயம்னு சொல்லுவோம். கள்ளச்சாராயம் மது பாட்டில் அப்படிங்கிறது இருக்கு. கள்ளத்தனமாக இங்கே போதை வந்து கள்ளச்சாராயம் மது பாட்டில் விற்பனை நடந்திருக்குது. இதை வந்து 2 மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள் வந்து அவர்களை வந்து தட்டி கேட்டிருக்கிறாங்க. தட்டி கேட்கும்போது வந்து 2 மாணவர்களுமே இங்கே வெட்டப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க. அப்போ இதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களும் காவல்துறை அவர்கள் மீது கொடுக்கப்படக்கூடிய ஒரு பாதுகாப்புங்களா? ஆனால் நம்ம கேள்விக்கு இந்த அரசாங்கம் வந்து காவல்துறை வந்து இந்த சமூக ஆர்வலர்கள் மீது பாதுகாப்பு கொடுத்துருச்சுன்னு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் சொல்கிறீங்களே, அதுக்கு நான் சொல்ல அதான் சொல்ல வரேன். இங்கே கிடையாது. இங்கே தெரிந்த சம்பவங்கள் 1-2 இருக்கிறனால தான் நம்ம இங்கே பேசப்படுறோம். ஆனால் தெரியாத சம்பவங்கள் நிறையா நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஐயா சசி பெருமாள் வந்து இங்கே உண்ணாமலை 2015 வந்து அந்த மதுக்கடை அகற்றும் அந்த போராட்டத்தில் நடக்கும் பொழுது அவங்க காவல்துறையுடைய அலட்சியத்தில் தான் அன்றைக்கி உயிர் பலி ஆனார். நிறைய சம்பவங்கள் கோடிட்டு நம்ம காமிச்சிட்டு போக முடியும். இன்றைக்கி வந்து பல விதத்திலே வந்து வெட்டு குத்து நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா? இப்போ இந்த முறையாக ஜவஹர் அலி இருக்கிறாரு பார்த்தீங்களா புதுக்கோட்டையில். அவர் வந்து ஏற்கனவே எனக்கு இந்த மாதிரி அச்சுறுத்தல் இருக்குது, எனக்கு உயிர் பாதுகாப்பு வேணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க வந்து முறையிட்டு இருக்கிறாரு. அப்போ அவருக்கு பாதுகாப்பு ஏற்படுத்தி கொடுத்துருந்தாங்கன்னு சொன்னால் அவருக்கு அந்த உயிர் இழப்பு நடந்திருக்காது. இது மாதிரி தொடர்ச்சியாக பல அசம்பாவிதங்கள் சமூக ஆர்வலர்களுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது, சமூக செயல்பாடுகளுக்கு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இது சமூக குற்றவாளிகளாலும் அரச பயங்கரவாதத்தினாலும் நடந்துக்கிட்டு இருக்குது. அது அங்கே ஒன்று இங்கே ஒன்று நடந்ததுனால அதை பற்றி நம்ம பேசுகிறோம். ஆனால் கண்ணுக்கு தெரியாத சம்பவங்கள் பல நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ இவங்களுக்கு இந்த நடந்த பிறகு அந்த குடும்பத்தார்களுக்கு அரசு தரப்பில் என்ன மாதிரி அவங்களுக்கு அதை அணுகி இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு ஒரு சில சம்பவங்களை நான் சொல்ல வரேன். 2019 நடந்தது தான் கரூர் சம்பவம். தகப்பனையும் மகனையும் வந்து நல்ல தம்பி, அவர் மகன் பேர் நல்ல தம்பி, அவர் தகப்பன் 2 பேருமே இரட்டை கொலை. அந்த கரூர் நீதிமன்றம் வந்து அந்த குற்றவாளிகளுக்கு ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டது. ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டு அந்த குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு இவ்வளவு பணம் கொடுக்க வேண்டும், அந்த குடும்பத்தாருக்கு வந்து ஒரு அரசு வேலை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நீதிமன்றத்தில் நீதிபதி மூலம் உத்தரவு கொடுக்கப்பட்டது. அது இன்னும் வரை நடைமுறைப்படுத்தலை. அதுக்கு அடுத்து அந்த கரூர் நீதிமன்றத்திலிருந்து மதுரை உயர்நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கு மேல்முறையீடு செஞ்சாங்க. அந்த தண்டனை பெற்றவர்கள் அங்கும் தள்ளுபடி செய்யப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை நியாயமானது. அந்த நீதிபதி கொடுக்கப்பட்டது பிரகாரமாக அந்த குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடுகளை அரசு ஏற்படுத்தி கொடுக்க வேணும் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் இன்னும் வரை அவங்க செஞ்சு கொடுக்கல. அப்போ அந்த குடும்பத்தை சார்ந்திருக்கிற அந்த பிள்ளைகள், அவருடைய மனைவி, அந்த வயதான பெற்றோர்கள், அவர்கள் நிலைகள் என்ன ஆகுவது? இந்த வேலூர் பகுதியில் இப்போ விட்டல் குமார் என்கிற ஒருவர், அவர் படுகொலை செய்யப்பட்டவர், அவருடைய மனைவி, அவருடைய வயதான அப்பா அம்மா 3 பேரும் இன்றைக்கி வந்து ஒரு நெருக்கடியான ஒரு நிலையில் தான் இருக்கிறாங்க. அப்படி அவருடைய குடும்பத்தாருக்கு உரிய இழப்பீடு வந்து அரசு இதுவரை எதுவுமே கொடுக்கல. புதுக்கோட்டையில் ஜவஹர் அலி, அவர் வந்து அந்த கனிம வள சுரண்டலுக்கு எதிராக போராடும் பொழுது அந்த லாரி ஏற்றி கொல்லப்பட்டார். அவருடைய மனைவி பிள்ளைகள் இன்றைக்கி தனியாக ரொம்ப ஒரு நெருக்கடியான ஒரு சூழலில் தான் இருக்கிறாங்க. ஏன்னா ஒரு இழப்பீடு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க, இதுவரை கொடுக்கல. இந்த மாதிரி தான் வந்து தொடர் வந்து இந்த மாதிரி அசம்பாவிதம் நடந்துக்கிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லை, இன்னும் ஒரு சம்பவத்தை நான் சொல்ல வரேன். சமீபத்தில் தஞ்சாவூர் டெல்டா மாவட்ட பகுதியில் காவல் நிலையத்திலேயே சகோதரிகள் 2 பேரும் வந்து அங்கே போய் காவல் துறையுடைய அந்த அருவறுப்பான அஜாக்கிரதையான செயல்பாடுகள் மீது எடுக்கப்பட்ட அந்த நடவடிக்கை, தன்னுடைய அண்ணனுக்காக போகும்பொழுது மருந்து குடிச்சு இறந்தாங்க. அந்த சம்பவத்துக்கும் நான் விசாரித்து பார்க்கும் பொழுது அங்கே அந்த போதைங்கிற ஒன்று தான் வந்து வெளிப்படுது.
எப்படி என்று சொன்னால் அந்த போதையை வந்து இந்த சார்ந்து இருக்கிற அவங்க அப்பா வந்து ஏதோ வந்து விற்பனை செய்ததாகவும் அதுக்கு காவல்துறையே வந்து உடந்தையாக இருந்து அவங்களுக்கு தூண்டுகோலாக இருந்ததாகவும் ஒரு தகவல் வருது. அப்போ இது முழு விசாரணையாக வந்து நம்ம ரொம்ப மேற்கொள்ள வேண்டியது இருக்குது. அப்போ அந்த காவல் நிலையத்திற்கு போன அவங்க தம்பியை வந்து கைது செஞ்சுட்டு போயிருக்கிறாங்க. அதுக்கு முறையிட சென்ற போனால் அந்த 2 பட்டதாரி பெண்கள் அவர்களை வந்து அங்கே இருந்த அந்த காவல் பணியில் இருந்தவர்கள் முறையற்ற முறையில் ரொம்ப மன உளைச்சல் ஏற்படுத்தக்கூடிய விதத்தில் பேசினதுனால அந்த காவல் நிலையத்திலேயே அவங்க மருந்து குடிச்சிருக்கிறாங்க. ஒரு பெண் உயிரிழந்துருச்சு, ஒரு பெண் தீவிர சிகிச்சையில் இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வெளியில் வந்திருக்குது. அப்போ இதெல்லாம் எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும் இந்த மாதிரி ஒரு அசம்பாவித உயிரிழப்புகளுக்கெல்லாம்? ஆக மொத்தத்தில் இந்த சமூகத்தில் சமூக ஆர்வலர்களுக்கு சரியான ஒரு பாதுகாப்புங்கிறது கிடையாது. மக்கள் பிரச்சனைகளை மக்களுக்காக தானே பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுறதுக்கு அவங்களுக்கு உரிமை இருக்குது இல்லை? அப்போ அந்த உரிமையை வந்து ஏன் வந்து இவங்க கட்டுப்படுத்துகிறாங்க? இது வந்து ஜனநாயக நாடு தானே. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இவர்களுக்கு அவர்களுடைய கருத்துரிமையை வெளிப்படுத்துறதுக்கு இவர்களுக்கும் போராடுறதுக்கு அந்த உரிமைகள் இருக்குது இல்லை? அந்த உரிமையை அப்போ எதுக்கு இவங்க தடுக்கிறாங்க? அப்போ இவங்க ஜனநாயக ஆட்சி நடத்துகிறாங்களா இல்லை பாசிச ஆட்சி நடத்துகிறாங்களா? தொடர்ச்சியாக இவங்களுடைய அரசியலுடைய செயல்பாடு என்பது மக்களுக்கான செயல்பாடாக இல்லை, அவர்களுடைய கட்சிக்கான ஒரு கார்ப்பரேட்டுடைய அரசியல் தன்மையாக தான் அவங்க வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. இதனால் வந்து பெரிதும் சாமானிய மக்களும் தலைமுறைகளும் மிகப்பெரிய ஒரு பாதிப்புகளுக்கும் மிகப்பெரிய ஒரு இழப்புகளுக்கு தான் தொடர்ந்து ஆளாகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆகவே இனி வரும் நாட்களையும் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காமல் இருக்க வேண்டும், வரும் தலைமுறைகளை பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக தலைமுறைகளை சீரழிவுக்கு அழைத்து செல்ல இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருட்களை முற்றிலும் ஒழிக்கப்பட வேண்டும். மதுபான கடைகளை முற்றுவதும் தமிழகத்திலிருந்து ஒழிக்கப்பட வேண்டும். பூரண மதுவிலக்கை அமுல்படுத்த வேண்டும். வளரும் தலைமுறைகளை ஒரு நல்ல ஒரு ஒழுக்க நெறியுடன் அவர்களை வழிநடத்தப்படும் விதமாக கல்வி நிலையங்களை வியாபாரத்தன்மையோடவோ வணிகத்தன்மையோவோ நடத்த விட்டுவிட்டு அவர்கள் இந்த சமூகத்துக்கு வரும் தலைமுறைகள் மூலம் ஒரு சேவை மனப்பான்மையுடன் அவருடைய கல்வி பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு கல்வியும் ஒரு ஒழுக்கம் சார்ந்த ஒரு நல்ல ஒரு சூழலையும் உருவாக்கி கொடுக்க வேண்டும். அதற்கு இந்த அரசாங்கத்துக்கும் அந்த கல்வி நிலையங்களை நடத்தக்கூடிய அந்த நிறுவனத்திற்கும் பொறுப்பு இருக்குது. நல்லது சுந்தர், உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. மகிழ்ச்சி.